தேவனோடு செலவு பண்ணுகிற நேரம் செலவழிக்கப்பட்ட நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்படுகிற நேரம். இல்லை சொல்லுங்க, தேவனோடு செலவு பண்ணப்படுகிற நேரம் செலவு பண்ணப்பட்ட நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்பட்ட நேரம். The time that you are spending with God, it is not spending, it is investing. இன்றைய தேடுதல் நாளை ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களா? எவ்வளவு தேடுறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம். கவனிங்க, இன்னைக்கு ஒரு தேவை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாளில் தேவைகள் வரும், ஜெபிக்க முடியாது. ஒரு காலத்தில் அதிகமான தேவை, அதிகமான ஜெபம். இன்றைக்கு குறைவான தேவை, குறைவான ஜெபம். ஒத்துக்குப்பீங்களா இல்லையா? ஒரு காலம் அதிகமான தேவை, அதிகமான ஜெபம். வீடு இல்லை, வசதி இல்லை, வாகனங்கள் இல்லை, அடிப்படை தேவை இல்லை. அன்றைக்கு அதிகமான ஜெபம். இன்றைக்கு குறைவான தேவை, குறைவான ஜெபம். சொல்லுங்க, குறைவான தேவை, அதிகமான ஜெபம். இன்னைக்கு ஜெபிங்க, வருங்காலங்கள் உங்களை பாதுகாக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் இந்த 6ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. சங்கீதம் 32:6 சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும். அந்த வசனம் போடுவீங்களா? சகாயம் கிடைக்கும் காலம். எல்லாம் சொல்லுங்க. தெரியுமா? நல்ல வாய்ப்பு, நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம், பார்க்கும் கண்கள், கேட்கும் செவிகள், ஓடும் கால்கள், இதெல்லாம் சொல்லுங்க. சகாயம் கிடைக்கும் காலம். அன்னைக்கு பண்ற ஜெபம் சுனாமியில் நம்மளை பாதுகாக்கும். ஜலப்பிரவாகம் அதான் சுனாமி. சுனாமியினுடைய தமிழாக்கம் தான் ஜலப்பிரவாகம். நல்ல புரியுதா? அப்போ அன்னைக்கே ஆவியார் எழுதி வச்சிருக்கிறாரு, சுனாமி வரும்போது ஜெபம் பண்ண முடியாது. என்ன சொல்லுங்க? விண்ணப்பம் செய்வான். எப்போ தெரியுமா? சொல்லுங்க. இதற்காக ஒரு நாள் வரும். இன்னைக்கு இருக்கிற பலன் இருக்காது. உங்கள் ஐயா பாருங்க, அவர் நல்லா ஆக்டிவாக இருப்பார் எப்பவுமே. ரெண்டு வருஷம் படிச்சிங்களா? 2 வருஷம் படித்தார் பைபிள் ஸ்கூலில். அவருக்கு நான் ஆசிரியராக இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். யோசித்து பாருங்க, இப்போது அந்த ஓட்டம் இன்னைக்கு இல்லை, அந்த பலன் இல்லை. அது இயல்பு தான். ஆனால் அன்றைக்கு பண்ண ஜெபம், சொல்லுங்க, விண்ணப்பம் செய்வான். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் ஜலப்பிரவாகத்தில் ஜெபிக்க முடியாது, வியாதியில் ஜெபிக்க முடியாது. நான் மருத்துவமனையில், இதே அப்போலோ மருத்துவமனையில் 13 நாட்கள் நான் இருந்தேன். எனக்கு 10 அடைப்பு, 5 பைபாஸ் பண்ணேன், 5 வெயின்ஸ் போட்டிருக்குது. 3 மாதங்கள் படுத்த படுக்கையில் இருந்தேன். பேச முடியாது, அப்படியே படுத்து படுத்து பெட் சோர் கூட வந்துச்சு. அந்த நாட்களில் ஜெபிக்க ஆசை வரும், ஆனால் ஜெபிக்க முடியாது. முழங்கால் போட முடியாது, வார்த்தை வராது, ஒன்றுமே வராது. ஒன்று தெரியுமா? என்னுடைய 17 வயதில் நான் ஆண்டவரை சந்தித்தேன். என்னுடைய 17 வயதில் 1970 என்னை சந்தித்த முதல் ஊழியரே பாஸ்டர் ஐயா தான். ஒரு மாலையில் அந்த ராயபுரம் சபைக்கு போனேன். அது ஒரு ஷெட்டு கூரை, சும்மா கூரை போட்டிருக்கோம். ஒரு மாலை ஆராதனைக்கு போனேன். அன்னைக்கு ஜோசப் பாலச்சந்திரன் தான் ஆராதனை நடத்தியிருந்தார். அன்னைக்கு ஒரு பாட்டு பண்ணாங்க, உம்பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியேன் உண்மையன்று யாரை பாடுவேன். அந்த பாட்டு கேட்டு உள்ளே போனேன். நேராக ஐயா என்கிட்ட வந்தார். தம்பி, ஆண்டவர் ஏற்றுக்கிறியான்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். அவர் இன்னும் சொன்னார். நான் சொன்னேன், தம்பி உனக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன். எனக்கு அதான் முதல் அனுபவம். கிறிஸ்தவ ஆலயம், கிறிஸ்தவ போதகர், கிறிஸ்தவ சபை, வேதம் ஒரு நாடு நான் பார்த்ததே இல்லை. அவர் ஜெபிக்க சொன்னார். நானும் ஜெபித்தேன். ஒரு இடத்துல நான் பாவின்னு சொன்னார். நான் பாவி இல்லைன்னு சத்தமாக சொன்னேன். அவர் மாதிரி ஷாக் ஆனார். நான் சமாளித்து முடிச்சிட்டாரு. பாருங்கள், அன்னைக்கு பண்ண ஜெபம் இன்றைக்கி என்ன ஒரு ஊழியக்காரனை வச்சுருக்குது. எனக்கு ஒரு 55 ஆண்டுகளாக ஜெபிக்கிறேன். அன்னைக்கு ஜெபம் பண்ண மாதிரி இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல. உண்மைதான். அன்னைக்கு அதிகமான நேரங்கள் இருந்தது. இன்றைக்கு காலையில் நான் ஒரு கூடுகையில் பேசிட்டு தான் வந்தேன். 3 மணிக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய அலுவல் வேலைகள், நாளைய செய்தி ஆயத்தம் பண்ண வேண்டும். நாளை மாலையிலே ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் பேசுகிறேன். அதுவும் இது மாதிரி ஒரு ஆண்டு விழா கூட்டங்கள் தான். ஸோ
ஸோ அதுக்கு அடுத்த நாள் நான் தொடர்ந்து திண்டுக்கல் இந்த அதனுடைய தேனி ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் நான் அங்கே ஊழியம் செய்கிறேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்னா, சொல்லுங்கள், சகாயம் கிடைக்கும் காலம், நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம், நல்ல வாய்ப்பு, நல்ல போதகர், நல்ல சபை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சில சபைகளில் பாடுவாங்க, சகிக்கவே முடியாது. ஒன்று எலி மாறி, ஒன்று கிளி மாறி, ஒன்று கோழி மாறி. நல்ல ஆராதனை. உங்களுக்காக நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் அருள் பிரகாசம் அவர்கள் நல்ல ஆராதனை நடத்துவார். அதே மாதிரி வந்து மருமகன் நல்லா நடத்துகிறாரு, பிள்ளைகள் நல்லா நடத்துகிறாங்க. சிஸ்டர் சூப்பராக பாடினீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். பயன்படுத்துங்கள், இல்லையேல் பாழாய் போகும். தமிழ் புரியுமா? யூஸ் இட், அதர்வைஸ் யூ வில் லூஸ் இட். மைக்கில் தான் பாடணும் அவசியம் இல்லை. நீங்கள் மைக்கில் பாடலாமே, மைக்கில் போல இல்லை. நல்லா பாடுறீங்க, எல்லாமே நல்லா பாடுறீங்க, சூப்பர். தேவனுக்கென்று பயன்படாத என் தாளந்துகள் எனக்கே பயன்படாது. தேவனுக்கு பயன்படாத என் சரீரம் எனக்கே பயன்படாது. என்ன சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், தேவனுக்கு பயன்படாத என் சரீரம் எனக்கே பயன்படாது. உங்களை சொல்கிறேன், நிறைய ஊழியம் பண்ணுங்க. சபையில் என்னெல்லாம் சபைக்கு ஊழியம் பண்ணுங்க. இன்றைக்கி ஊழியம் பண்ணி நாளைக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. என் சபையில் பெருக்கின பிள்ளைகள்லாம் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிறாங்க, காரோடு பங்களாவோடு இருக்கிறாங்க. பெருக்கின அத்தனை பேரும் பாஸ்டம் ஆகிட்டாங்க, ஆல்பெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அவங்க சபை பெருக்கினவங்க தான், சும்மா தண்ணி எடுத்து வச்சவங்க தான். அதில் ஒரு பிள்ளைனுடைய கணவர் இங்கே பக்கத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். அந்த பொண்ணு தான் தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கும். இன்றைக்கி அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். சொல்லுங்கள், சகாயம் கிடைக்கும் காலம். சத்தமா? சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, என்ன பிபி இல்லை, ஆர்த்தரைட்டிஸ் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வயசானா வரும். முன்னெல்லாம் ஒருத்தர் பார்த்தா எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. இப்போல்லாம் உனக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு. இப்போ அருள் பிரகாசத்துக்கு எவ்வளவுன்னு தெரியல எனக்கு நேற்று 400, அவருக்கு எவ்வளோன்னு தெரியல. புரியல உங்களுக்கு? சொத்து கேட்குற மாதிரி இல்லை இது. முன்னெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க, இப்போல்லாம் உங்களுக்கு எவ்வளவு நான் அவரை கேட்க மாட்டேன். எனக்கு கேட்டால் அது வேறு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், சகாயம் கிடைக்கும் காலம். அன்றைக்கு பண்ண ஜபம்தான் எனக்கு எங்களை பாதுகாக்குது. சில ஜெபிக்கவே முடியாத நேரங்கள், தொடர்ந்து பயணங்கள், தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி ஊழியத்தில் டெய்லி ஒரு 4 செய்திகளை தர வேண்டும். அவர் சொன்ன மாதிரி 6200 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி சாயங்காலம் கூட ஒரு 6 மணிக்கு ஒரு செய்தி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சர்வ் ஹிம், நோ ஹிம், லவ் ஹிம் அப்படின்னு போட்டிருக்கிறேன். நான் சொல்ல இந்த கருத்து, சொல்லுங்கள், வந்தாலும், சொல்லுங்கள், வந்தாலும் வராது. வரும், ஆனால் வராது. அப்படி பார்க்குறீங்க? வரும். இப்போ நீங்கள் இப்போ வந்தீங்களே, இந்த வரும்போது, இந்த வருகிற வரைக்கும் சுனாமி இருந்துச்சு உங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ஏண்டி இன்னாடி உனக்கு வேறு வேலையே இல்லையா? அவனுக்கு வேறு வேலை இல்லை, உங்களுக்கு வேறு வேலை இல்லை, உங்களை வச்சு அவன் பிழைக்கிறான். நீங்கள் பெரிய அம்பானி, நீங்கள் பெரிய இத்தனை பாருங்கள், ஜலப்பிரவாகம் இல்லாத வீடே இல்லை. யாராவது ஒருத்தர் கை தூக்கி சொல்லுங்கள், என் வீட்டில் ஜலப்பிரவாகம் வந்ததே இல்லைன்னு சொல்ல மாட்டிங்களா? இப்போ 9 மணிக்கு போனாலே வரும். அதான் பாருங்கள், சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வீடு வந்து அமைதி பூங்காவாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் மிருக காட்சி சாலை ஆகிடும். நீங்கள் ஒன்று சொல்ல, அந்த ஆள் இன்னொன்று சொல்ல, அந்த ஆள் ஒன்று சொல்ல, நீ ஒன்று சொல்ல. அந்த ஆளில் கேட்குறான், தனி எடுத்து கொடுன்னு. நீங்கள் என்ன கேட்குறீங்க தெரியுமா? கை இல்லை, உன்னை பார்த்தோன்னா எங்கள் அப்பா என்ன பெத்தான், உனக்கு கண்ணு வலி இல்லையே, உனக்கு கொஞ்சம் பொறுக்கலையே, கை எடுத்துக்கன்றான். என்ன சொல்கிறீங்க இல்லையா? அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஒரு பையன், அந்த ஐயா சொல்கிறார், இந்த சின்ன பையன், தம்பி நினைக்கிறியா பாஸ்டர், இந்த பையனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் பாஸ்டர்னாரு. என்னையான்னு கேட்டேன். மழை வருதுரா, ஜன்னலை சாத்தலாம் 10 ரூபா கேட்குறான் பாஸ்டர். இவன் அவங்க வீடு. உலகமே அப்படி தான். இன்னைக்கு மாறி வரும் ஒரு உலகம், மாறாத ஒரு ஆண்டவர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி ஜெபிங்க. ஒரு ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கலாம், நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். இன்றைக்கு பண்ணுற ஜெபம், என்னோடய 17 வயதில், புரியுதா உங்களுக்கு? 83 எனக்கு திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், ஊழியங்கள்,
இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 70 திருச்சபைகள். புரியுது அவங்களுக்கு? இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 70 திருச்சபை. ஒரு சபை வச்சு மேய்க்கிறதே கஷ்டம். என்ன புரியுதா? 70 சபை வச்சு மேய்க்கிறது என்னடி பார்க்குறீங்க? ஒரு குடும்பம் 2 பிள்ளைங்களை வச்சு மேய்க்கிறதே கஷ்டம் இல்லையா? உங்கள் வீட்டுக்காரர் மேய்க்கிறதே கஷ்டன்றீங்களா? இத்தனை 70 பாஸ்டர்களை மேய்க்கணும். இப்போதான் உங்களுக்கு பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அது மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரும் ஒரு மாதிரி. அதனை கேட்டேன், அவனுக்கு மனைவி பிரசவத்து போச்சு. அதுக்குள்ளே அவன் இன்னொன்று செட் பண்ணிட்டான். நான் கேட்டேன், என்னடா ஊழியக்காரன் இப்படி பண்ணுறியடான்னு. என் நிலைமை உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. நான் என்னை பார்த்து, உன் நிலைமை என்னடா என்ன? என்னை சோறு ஆக்கி போகிறதுக்கு ஆள் இல்லையா? அவள் சண்டை போட்டுன்னு போயிட்டா. இன்னொன்று கூட சொன்னான், என் நிலைமை நீங்கள் இருந்தால் கூட நீங்களே தான் பண்ணியிருப்பீங்கன்னா. புரியவே இல்லை. என் நிலைமையில் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் கூட. இவெல்லாம் ஊழியக்காரன் தகுதியே இல்லாதவன். நல்லா கவனிக்கணும். சொல்லுங்கள், பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும். நீ சொன்ன பார்த்தீங்களா, தத்தளிப்பு, யுத்தம், அக்கினி, ஜுவாலை, வனாந்தரம், பெருங்காற்று எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் இப்போ பண்ணுற ஜபம் அப்போ உங்களை பாதுகாக்கும். சொல்லுங்கள், வந்தாலும் சத்தமாக என்ன பண்ண முடியாது? அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியாது? அந்த நேரத்தில் நான் சொல்ல தமிழ் புரியலையா? வியாதி நேரத்தில் ஜெபிக்க முடியுதா? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஆரம்ப நாட்களில் ஒரு தடவை நல்ல காய்ச்சல் 102 எனக்கு. நான் பைபிள் ஸ்கூல் இருக்கிறப்போ ஐயோ ஐயோன்றேன். ஆமோஸ்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். இந்த காதை பிடிச்சி ஏசுன்னு சொல்லியா அப்படின்னாரு. மறக்கவே முடியாது. நல்ல ஹை ஃபீவர், தூக்கி தூக்கி போடுது. இப்போ ஸ்வாட்ஸ் கூட இருக்கிறாரு அந்த இடத்துல. ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு சொல்கிறேன். அந்த பாஸ்டர் ஆமோஸ், இந்த இவர் அந்த ஆமோஸ் பேர் தான் வச்சுக்கிறாங்களான்னு தெரியல. ஆமோஸ் ஒருத்தர் உத்தமபாளையத்தில் அவர் சொன்னார், ஏசுன்னு சொல்லு, ஏசுன்னு சொல்லு. மறக்க முடியாத எனக்கு ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்கள், ஜலப்பிராகம் வரும் ஆனால் வராது. நம்புறீங்களா? உங்களை பார்த்த உடனே போயிடும். என்ன சொல்லட்டுமா? அதாவது வாழ்க்கையின் போராட்டங்களில் நீ கடினமாக இருங்கள், கடினமே சொல்லும் என்னை விட நீ ரொம்ப கடினம். இது புரியவில்லை. சொல்லுங்கள், பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நான் கடினமாக இருப்பேன், கடினமே சொல்லும் என்னை விட ரொம்ப கடினம். தமிழ் புரியுதா? தமிழ்லே பேசி தமிழ் புரியா கேட்குறது அசிங்கமாக இருக்குது. சொல்லுங்கள், வரும் வராதா? இப்போ நாங்கள்லாம் இவர் சூப்பர் மேனா? இவர் சூப்பர் மேன் இல்லை. நாங்கள்லாம் சாதாரண பாடுள்ள மனுஷன் தான். மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும். என்னடி பார்க்குறீங்க? யோபு 14 கடைசி வார்த்தை. யோபு 14 கடைசி வார்த்தை படிங்க. யோபு 14 கடைசி வார்த்தை. அவன் மாமிசம் அவனுக்குள். தொட்டு பார்க்குறீங்களா? தொட்டு பார்க்குறீங்களா? இது என்னது? சத்தமாக கிள்ளி பாருங்களேன். சொன்ன இருக்குதா? சொரணை இருக்குதான்னு கேட்டேன். யாருக்கு சொரணை வராது? யாருக்கு சொரணை இருக்காது? செத்தவங்களுக்கு. சொல்லுங்க, இருக்கும் அளவும். சொல்லுங்க, இருக்கும் அளவும். சத்தமா இருக்கும் அளவும் இருக்கும். அந்த வார்த்தை எப்படி படிக்கணும்? இருக்கும் அளவும் இருக்கும். இருக்கும் அளவும் இருக்கும். என்ன இருக்கும்? இருக்கும் அளவும் இருக்கும். ஆனால் என்ன, அதில் ஒரு நிறைவு இருக்கும். ஆண்டவர் பாடுகளிலிருந்து விடுதலை ஆக்குவதல்ல, பாடுகள் மத்தியில் விடுதலை ஆக்குகிறார். நோயிலிருந்து விடுதலை ஆக்குவதல்ல, நோயின் மத்தியில் விடுவிக்கிறார். God delivered not from the problem, He delivered in the problem. கொஞ்சம் வித்தியாசம். ஃப்ரம் வேற, இன் வேற. பாடுகளிலிருந்து விடுவி அல்ல, பாடுகள் மத்தியில். சொல்லுங்க, சொல்லுங்க, இருக்கும் அளவும் இருக்கும். உண்டு. என்ன உண்டு? என்ன உண்டுங்க? என்னங்க? இருக்கும் அளவும். அப்போ எப்போ தான் போவோம்? இது பரலோமே சொந்தமே பாடும்போது தான் போவோம். அவ்வளோ சீக்கிரம் வராது. நம்ம பண்ண சேஷ்டைக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? கவனிச்சிங்களா? எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சு. நான் செய்திக்கு அப்புறம் போகிறேன். அந்த டாக்டர் என்னை பார்த்து கேட்டார், குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு பாஸ்டர்னு.
அப்புறம் ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னு. எங்கள் வீட்டுக்காரவனை என்னை மேலும் கீழும் பார்க்குறாங்க. புரியல. ஒரு நமக்கு தெரியாமல் இந்த ஆள் ஏதோ பண்ணுறானான்னு நமக்கு தெரியாமல் அவர் வந்து பத்மஸ்ரீ பட்டம் வாங்கியிருக்கிறார், இந்த இதய நிபுணர். அவர் சொல்கிறார். அப்போ நான் கேட்டேன், என்னையா நான் வந்து பியூர் வெஜிடேரியன் தெரியுமா, நான் மாரணாத்தில் வந்து தான் மாறிட்டேன், என்னை மாற்றினவர் ஆமோஸ் தான். அப்புறம் ஐயா 2 பேர், என்னடா இப்படியே இருக்கிற அப்படின்னு. நான் பியூர் வெஜிடேரியன், எந்த கெட்ட பழக்கம் கேட்டேன் இல்லை, ஒரு வெத்தலை பாவோட போட்டு எனக்கு 10 அடைப்பு. அப்போ டாக்டர் சொன்னார், வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆகிடுமா. வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் இங்கே எல்லாருக்கும் இருக்கும். நாங்கள்லாம் ஊமையின் கனவை சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. புரியவே இல்லை. இப்போ நீங்கள் பிரச்சனை சொல்கிறீங்களா, வீட்டுக்காருக்கு புரியுதா? புரிஞ்சா நீங்கள் இங்கே வந்திருக்கு போகிறீங்கல்ல, அதுக்கு மாற்று வழி தேடி தானே வந்திருக்கிறீங்க. உங்கள் பேச்சுக்கான் தலையாட்டினாருன்னு நீங்கள் வந்திருப்பீங்களா? நீங்கள் இங்கே என்னையே பார்த்து பிரசங்கம் பண்ணுறீங்கன்றீங்களா? கவனிங்க, அது இல்லைன்னா இங்கே இது இல்லை. சொல்லுங்கள், அந்த பாடுகள் இல்லை என்றால் நான் இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பாடுகள் இருந்தால் இங்கே வந்திருப்பீங்களா? அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபா. புரியல. அண்டர் த ஃபேன், ஒரு கையில் ரிமோட்டு, இன்னொரு கையில் மொபைலு. ஆனால் சொல்லுங்கள், இருக்கும். சொல்லுங்கள், இருக்குன்னு சொல்லுங்கள் சத்தமாக. யாருக்கு இருக்கும்? எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் என்ன, அதிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொன்னார், அக்கில் நடக்கும் போது என்னங்க, அப்போ அக்கில் நடக்கணும். அது உண்மையில் வேகாதிருப்பதனுடைய பொறுப்பு. தண்ணீரை கடக்க வேண்டும், அது உண்மையில் புரளாதிருப்பதனுடைய பொறுப்பு. அக்கில் நடக்கும் போதும் தண்ணீரை கடக்கும் போதும் அப்போ அந்த கடந்து போவது நம்முடைய பொறுப்பு, அது நம்ம மேல் புரளாதிருப்பது அவருடைய பொறுப்பு. சொல்லுங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கடந்தும் போவேன், வளர்ந்தும் போவேன். யாருக்கு உண்டு நோவு? யாருக்கு இருக்கும்? யாருக்கு இருக்குன்னு கேட்டேன். அந்த வார்த்தையை படிங்களேன். முதல் சொற்றொடர் என்னது? சத்தமா. இருக்கிற அளவுக்கு என்ன இருக்கும்? ஏன் பாஸ்டர் வியாதி கொஞ்சம் கேட்கக்கூடாது? எலிசா செத்து போன பிள்ளை உயிர்ப்பித்தான். ஆனால் அதே எலிசாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருந்துச்சு. ஸோ அது வேற இது வேற. பாருங்கள், இவ்வளோ வியாதியின் மத்தியிலும் சர்வை பண்ணுறோமே. என்ன புரியுதுங்களா? அவருக்கு என்னோட வயசு அதிகம் நினைக்கிறேன். சர்வை பண்ணுறோமே. நான் ஒரு மாதத்திற்கு பல ஆயிரங்கள், ஒரு வருஷத்துக்கு பல லட்சங்கள் ட்ராவல் பண்ணுறேன். பல லட்சங்கள், பல கண்டங்கள் ட்ராவல் பண்ணுறேன். அவர் கிருபை. சொல்லுங்க, இருக்கும். சத்தமாக சொல்லுங்க, உண்டு. என்ன உண்டு? என்ன உண்டு? அந்த கடைசி சொற்றொடர் என்னங்க? ஒரு சின்ன கேள்விக்கிறேன், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என்னங்க, நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலே அதில் மண்ணை போகிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. ஒன்று வேணாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்ன உங்கள் அம்மா வராங்களா? சந்தோஷமாக இருக்கிறியே. இந்த அம்மா கேட்குது, அந்த சந்தோஷமாக இருந்தேன், என்ன உங்கள் அக்கா தங்கச்சி வராங்களா? மனசாட்சியே இல்லை உங்களுக்கெல்லாம். உங்கள் வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால் ஜலதோஷம். உங்கள் வீட்டார் வந்தால் கோழி அடி, ஆடு அடி, மாடு அடி. அந்த வீட்டார் வந்தால் அவனையே அடி. மனசாட்சியில் வேறு அந்நிய பாஷை வேறு, ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் வேறு பண்ணுறீங்க. அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை தான் அளவுகோல். புரிஞ்சு உங்களுக்கு? நிறைய மன்னிக்கணும், ரொம்ப பேர் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட ஒரு அதற்குரிய வாழ்க்கையே இல்லை. அதுக்குரிய வாழ்க்கையே சொல்லுங்கள். ரொம்ப அந்நிய பாஷை பேசுகிறவங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. தமிழ் புரியலையா? இதில் வேறு அடுத்தவனை இடிச்சு இவனை இடிச்சு தள்ளுங்க பிரதன்றான். நேற்று கூட சொன்னேன், ஆலயத்தில் கிறிஸ்டோஃபராக இருக்கிறான், வீட்டில் போனால் லூசிஃபர் ஆயிடுறான். சொல்லுங்கள், நான் ஆலயத்திலும் கிறிஸ்டி தான், வீட்லேயும் கிறிஸ்டி தான். ஆலயத்திலும் யார் தான்? கிறிஸ்டோஃபர். வீட்லேயும் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். இன்னைக்கு நான் சொல்ல அந்த கருத்து வேறு. சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் கிடைக்குதோ சத்தமாக சொல்லுங்கள், அந்த நேரத்தில் வாங்க. ஒன்று சொல்லட்டுமா? உலகம் மறக்கலாம், தேவன் மறக்கவே மாட்டார். நீங்கள் பண்ணுற எல்லாமே God records everything. 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் தேவன் தொகையிடுவார். 87:6 கடைசி சொற்றொடர் தேவன் தொகையிடுவார். சொல்லுங்க, தேவன் தொகையிடுவார்.
அந்த வார்த்தை பாருங்க, சொல்லுங்க தொகையிடுவார். ஸ்க்ரீனில் பாருங்க தம்பி, ரொம்ப தேங்க்ஸ், சூப்பர். சொல்லுங்க தொகையிடுவார். என் ஜெப நேரங்களை சத்தமா, என் உழைப்பை, என் ஆராதனையை, என் காணிக்கையை, நான் போட்டு செல்லாத நோட்டுகளை, கிழிந்த நோட்டுகளை, கண்டக்டர் வாங்காத நோட்டுகளை பார்க்குறீங்க. தேவன் சொல்லுங்க தொகையிடுவார். என்ன பாடுறீங்க பாருங்க, பிள்ளைகள்லாம் பாடுறீங்களே, வாசிக்கிறீங்களே. நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன், யார் உங்களை தொகையிடுறாங்களோ இல்லையோ பரலோகம் தொகையிடுகிறது. ஆங்கிலத்தில் God records everything. in English தம்பி போடுவீங்களா, இங்கிலீஷில் போடுவீங்களா? God records everything. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாரு. சொல்லுங்கள், உங்கள் ஜெப நேரங்களை ரெக்கார்ட் பண்ணுறாரு. உங்கள் தியாகத்தை, உங்களுடைய உழைப்பை, பாட்டு பாடுறீங்களே, இதெல்லாம் பரலோகம் ரெக்கார்ட் பண்ண. சொல்லுங்கள் தொகையிடுகிறார். எல்லாவற்றையும் தொகையிடுகிறார். ஆங்கில வேதத்தில் God records and God register. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், ஒரு பொருளை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது உயர்ந்த ஒன்றாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு வீடு, ஒரு வாகனம். தேவன் சொல்லுகிறார், நீ உயர்ந்தவன், நீ உன்னை ஒவ்வொன்று ரெக்கார்ட் பண்ணுறேன். அதில் போட்டு இங்கிலீஷ் பைபிளில் He writes everything. இன்னொரு மொழி பைபிளில் He writes everything. நீங்கள் பண்ணுற எல்லாமே அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்கிறீங்களா? 2 நாள் மீட்டிங் வந்தீங்களா, எழுதுறாரு. வீட்டில் தூங்குனி அதையும் எழுதுறார். என்ன பாருங்கள், ஜெபித்த நேரங்களும் எழுதுவார், டிவி பார்த்த நேரங்களும் எழுதுவார். ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன், சின்ன கேள்வி கேட்குறேன். டிவியில் சீரியல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூங்க. சீரியலில் விடுதலை பெற்றிருக்கிறேன். குடியை கெடுக்கும் விஜய் டிவியும் சன் டிவியும் குடும்பங்களை கெடுக்கும். குடியை கெடுக்கும் விஜய் டிவியும் சன் டிவியும் ஜி டிவியும் குடும்பங்களை கெடுக்கும். பார்க்குறீங்க? ஒன்று சொல்லட்டுமா? எதை பார்க்குறீங்களோ அதான் வாழ்க்கை நடக்கும். எதை பார்க்குறீங்களோ, நான் சொல்ல தமிழ் புரியுதா? எதை பார்க்குறீங்களோ. லாபான் யாக்கோபு கேட்டான், நான் 1 வருஷம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே பண்ணலையேன்னு. அப்போ அவன் சொன்னான், நான் உனக்கு பண்ணுறேன். அதாவது புள்ளிகள் உள்ள ஆடுகள் குட்டி போட்டு அது உனக்கு, சாதாரண கலர் உள்ள ஆடு எனக்கு. அவன் பார்த்தான், அந்த புள்ளி உள்ள இலைகளை போட்டான். அந்த இலைகள் போடும்போதே, அது பொழியும் போதே அந்த இலைகளை பார்த்துச்சு. அது குட்டி போடும்போதே புள்ளி உள்ள இலைகளை குட்டி போட்டுச்சு. நான் தமிழ் புரியுது அவங்களுக்கு? எதை பார்க்குறீங்களோ அது அவங்களுக்கு நடக்கும். சொல்ல தமிழ் புரியுது எல்லாருக்கும்? சொல்லுங்கள், எதை பார்க்குறீங்களோ அது எல்லாருக்கும் 2. என்ன பார்க்குறீங்க? இதில் வேறு அந்த அம்மா கேட்குது, நான் பார்க்குறது ஒன்று தான் பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுங்க, அது எங்கிட்ட போய். உங்களுக்கு மனசாட்சியாக இருக்காதா கொஞ்சம் கூட? நான் ரொம்ப சினிமா பைத்தியம். ரொம்ப நாள் சபைக்கு போயிருந்தேன் ஐயா கிட்ட தான். உன்னோட ஐயா என்னை கூப்பிட்டு கேட்டார், தம்பி ரொம்ப நாள் சர்ச்சைக்கு வரைய தம்பி, நீ ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறியான்னு. நான் சொன்னேன், ஐயா ரொம்ப கஷ்டம்னு. அவர் சூப்பராக பதில் சொன்னார், நான் தான் கொடுக்குறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா நான் சாப்பாடு இல்லாமல் இருப்பேன், சினிமா இல்லாமல் இருக்க மாட்டேன் என்ன. அவர் ஒரு தீர்க்கதரிசி. உண்மையாகவே நான் அவரோட 16 ஆண்டுகள் நான் பயணித்திருக்கிறேன். மற்றவங்கள மாதிரி இல்லை. மார்னிங் டு எனக்கு அரங்கமும் தெரியும், அந்தரங்கமும் தெரியும். எனக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை அதில். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், எழுடா அவன்கிட்ட எல்லாம் பார்த்து. சூப்பர், காட் ரெக்கார்ட்ஸ். பார்த்தீங்களா தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். காட் ரெக்கார்ட்ஸ் சொல்லுங்க எல்லாரும், அண்ட் ரெஜிஸ்டர். அப்போ நீங்கள் பண்ண எல்லாம் என்ன ஆகிடுது சிஸ்டர்? நீங்கள் யார் இது? ரைட் இல்லை, சில பேர் போட தெரியாது. கவனிங்க, ஏர்டெல் மனிதனை இணைக்கிறது, மனிதன் தேவனை பிரிக்கிறது. புரியவில்லை? ஏர்டெல் கனெக்ட் பீப்புள் பட் டிஸ்கனெக்ட் காட். இது முக்கியம். சொல்லுங்க ரெக்கார்ட். சத்தமா நீங்கள் சபையில் தூங்குறீங்களா, அதை கூட என்ன பண்ணுறாரு அவர்? ஒருத்தர் பேசுகிறீங்களே, நீங்கள் விடுற கொட்டாவி, ரொம்ப அநியாயத்துக்கு லேட்டாக வரீங்களே, இதெல்லாம் ஒன்று சொல்லட்டுமா? ஆராதனைக்கு காலதாமதமாய் வருவது ஆண்டவரை அவமானப்படுத்துவது. சொல்லுங்க எல்லாரும், ஆலயத்திற்கு காலதாமதமாய் வருவது ஆண்டவரை அவமானப்படுத்துவது. நீங்கள் எங்களை அவமானப்படுத்துறீங்க, அவர் அவமானப்படுத்துறீங்க. முயற்சி பண்ணுங்க. நான் ஏறக்குறைய 54 ஆண்டுகளாக திருச்சபைக்கு போகிறேன்.
எனக்கு அறிவு தெரிந்து நினைவிலிருந்து 1 அல்லது 2 ஞாயிற்றுக்கிழமை தவிர இதுவரைக்கும் நான் ஆராதனையை நான் விட்டதே இல்லை. தேவன் சாட்சி, என் வேதம் எனக்கு சாட்சி. கஷ்டம்தான். ஒன்று சொல்லட்டுமா? கவனிங்க, தவறான காரியங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரியான காரியங்களுக்கு தடைகள் அதிகம். புரியுதில்லை? சொல்லுங்க. நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் அதிகம், தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். புரியுதா? தமிழ் புரியுதா? புரியுதா? ஷாப்பிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அம்மா வீட்டுக்கு போகிறது வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஆணுடைய வீட்டுக்கு வர தடைகள் அதிகம். புரிய மாட்டேது. உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு காலை 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, ஆனால் சபைக்கு வர்றதுக்கு 11 மணிக்கு வரீங்க. மனசாட்சியே இல்லை உங்களுக்கெல்லாம். என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு தாமதமாய் வருவது ஆண்டவர் அவமானப்படுத்துவது. இந்த புது தீர்மானம் பண்ணுங்க. தேவனே, நேரத்தோடு வருவேன், ஆராதிப்பேன், நமக்கு ஊழியம் பண்ணுவேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பிரசங்கம் கேட்குறீங்க, ஆனால் செய்தியில் இதை மட்டும் நான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் என்னோட கூட சேர்ந்து வேதத்தை கையில் எடுக்கணும். வேதத்தை கையில் எடுக்கணும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பக்கம் 540. 1 நாளாகமம் 28:20. நான் படிக்கிறேன், என்னோட சேர்ந்து படிங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவோ மாட்டார், உன்னை கைவிடவோ மாட்டார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ஒரு 3 வார்த்தைகளை திரையில் போடுவார்கள். இருந்தார், இருக்கிறார், இருப்பார். ஆண்டோருக்கு 3 பெயர்கள் உண்டு. எபினேசர், உதவி செய்தவர். இம்மானுவேல், உதவி செய்கிறவர். யெகோவா ஈரே, உதவி செய்பவர். சொல்லுங்க. செய்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம், நேரம் இல்லை, வேகமாய் படிக்கிறேன். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கான்பாய் கேட்கிறேன். உபாகமம் 2ஆம் அதிகாரம், ஒரு உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரத்தில். ப்ளீஸ் ரைட். 2ஆம் அதிகாரம், இந்த வார்த்தை எப்படியே படிங்க. 2ஆம் அதிகாரத்தில் இருந்தார். 2ஆம் அதிகாரம் சொல்லுங்க. 7ஆம் வசனம் சொல்லுங்க. என்னோடு கூட இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சொல்லுங்க. இந்த பெரிய வனாந்தரத்தில் நான் நடந்து வந்ததை அவர் அறிவார். சொல்லுங்க. உங்களோட வயசை போட்டுங்க. இந்த 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 74 ஆண்டுகள், என்னடி பார்க்குறீங்க? 72 ஆண்டுகள். சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் இல்லைன்னா இன்னைக்கு நாம இல்லை. என்னுடைய ஆலயத்தில் நாளைக்கு ஒருவர் செய்தி கொடுக்கிறார். ஸ்டீஃபன் ராய்னு ஒரு பேர், ஆமாஸ்க்கு தெரியல, தெரியுமா? ஸ்டீஃபன் ராய் மியூசிக் பண்ணுவார். நேற்று இருந்துட்டார். நாளைக்கு மாலையில் என்னோட ஆலயத்தில் அவர் பேசுகிறார். அவருடைய மகனுடைய திருமணத்தை 6ஆம் தேதி நான் நடத்துகிறேன். நடத்துகிறேன். மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் வர்றாங்க. சென்னையில் மிகப்பெரிய பிரபலங்கள். 6ஆம் தேதி அவருடைய மகனுடைய திருமணத்தை நடத்துகிறேன் ஒரு ஸ்டார் ஹோட்டலில். 9ஆம் தேதி காலையில் மரித்தார். நேற்று இரவு தான் எனக்கு தெரியும். அவரை ஏறக்குற 50 ஆண்டுகளாக அறிவேன். அவருடைய அம்மா அப்பா, அவருடைய ஊர், அவர் சொந்த ஊர் வந்து குமிளி. நல்லா இருந்தார். நாளை மாலையில் என்னோட 6ஆம் அவர் பேசுகிறார். அவர் ஊழியம் பண்ணுறவர். நேற்று காலையில் இருந்து போனார். நான் சொல்லுங்க கருத்து சொல்லுங்க. நான் நடந்து சொல்லுங்க. பெரிய வனாந்தரம். ஆமே, நல்லா சொல்ல மாட்டீங்களா? 2024 சத்தமா, 23 கோவிட். என்னங்க கோவிட்லாம் என்னதுதான்? பெரிய வனாந்தரம். நான் ஸ்டான்லி மருத்துவமனை பக்கத்தில் இருக்கிறேன். என் வீடும் ஸ்டான்லி இந்த சுவரும் ஸ்டான்லி மருத்துவமனையின் சுவரும் ரொம்ப சும்மா ஒரு 10 அடி 20 அடி தான்.
தினந்தோறும் அந்த டெட் பாடி போதை பார்த்தேன். தூக்கமே இல்லை நைட்டெல்லாம். அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கும் இரவெல்லாம். சும்மா ஒரு சுவர் தான் வித்தியாசம். பிணங்களை நடைபாதையிலே போட்டிருந்தாங்க. சொல்லுங்க, இந்த பெரிய வனாந்திரத்தில் என்னோடு இருந்தார். சொல்லுங்க, என்னோடு இருந்தார், எனக்கு ஒரு குறை இல்லாமல் காத்தார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு குறை இல்லாமல், குறை இருந்தது, ஆனால் குறைவை நிறைவாக்குற தேவன் என்னோடு இருந்தார். சொல்லுங்க, இருந்தார். நெகேமியா 1:1, யோசுவா 1:9 உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9 என்னோடு இருக்கிறார். படிங்க. சொல்லுங்க, இருக்கிறார். திரையில் பாருங்களேன், என்னோடு இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இருந்தார், இருக்கிறார், நாளாகமத்தில் இருப்பார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. இருந்தார். தெரியுமா, நாம் துணை என சொன்ன எத்தனை பேர் போயிட்டாங்க. இதே திருச்சபையில் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஐயா நான் உங்கள் புள்ள மாதிரியா, உங்களை பார்த்துப்பேன், உங்களுக்கு எல்லாமே இருப்பேன் சொன்ன அத்தனை பேர் இன்னைக்கு எல்லாம் போயிட்டாங்க. யாரை நம்பினோமோ அவளை நாம் மோசம் செய்யப்பட்டோம். யாருக்காக பாடுபட்டோமோ அவர்களுக்கால் பாடுபடுத்தப்பட்டோம். உண்மையா பொய்யா? யாருக்காக பாடுபட்டோம் அவங்களால் நம்ம பாடுபடுத்தப்பட்டோம். யாரை ரொம்ப நம்பி இருந்தோம் அவங்க தான் நம்பிக்கை துறையாக மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் தேவன் சொல்லுகிறார், பலங்கொண்டு திடபணம். இதான் உலகம். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் சரிங்க. இருந்தார், இருக்கிறார், 2025 உங்களோடு கூட இருப்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த வார்த்தையை கவனிங்க. தாவீது தன்னுடைய முடிவின் காலத்தில் தன் குமாரனை பார்த்து சொல்லுகிறார். நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க, பலங்கொண்டு தைரியமாயிரு, இதை நீ நடப்பி. என்னை பாருங்கள், எனக்கு கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாரோ, இப்போ என்னுடைய ஊழியம் வேற, இவருடைய ஊழியம் வேற, பாஸ்டர் ஆமோஸுடைய ஊழியம் வேற. உங்களுக்கு என்ன செய்யும்படி தேவன் சொன்னாரோ அதை செய்யுங்கள். எல்லாவற்றையும் செய்ய முடியாது, ஆனால் எல்லாரும் ஏதோ ஒன்றை செய்ய முடியும். புரிய நினைக்கிறல? எல்லாரும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது, ஆனால் எல்லாரும் ஏதோ ஒன்றை, இந்த சின்ன பையன் ஏதோ ஒன்று செய்ய முடியும். நீ வா மேலே வா. நீ சின்ன பையன், என்ன படிக்கிற? கிட்ட இந்த பையனை, இது மாதிரி ஒரு சின்ன பையனை வச்சு தான் கர்த்தர் என்னை தொட்டார். 1970 மே மாதம் ஒரு விடுமுறையின் நாள் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன பையன் வந்தான், இவனை மாதிரி 5th படிக்கிறான். அவன் 6th கிளாஸ் போக போகிறான். நான் படித்த ஸ்கூலில் அவன் போக போகிறான், முத்தியால்பேட்டை ஹை ஸ்கூல். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வந்த பையன் அவன். பூஜைலாம் முடிஞ்சு போச்சு. நிறைய படம், வீட்டை சுற்றி படம். ரொம்ப வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். 13 ஆண்டுகள் நான் அதிகமான பாடுபடுத்தப்பட்டேன். வீட்டோடு துரத்தப்பட்டேன். என் வேதெல்லாம் கொடுத்தப்பட்டது. ஐயாவுக்கு தெரியும், மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்போ அந்த பையன் வந்தான். அவனுக்கு 5th படிக்கிறான், 6th போக போகிறான். அவன் என்னுடைய உறவின் ஒரு சொந்தக்கார பையன் ஒருத்தன், அப்பா இல்லாதவன். ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வந்தவன். நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல. நான் அவனை பார்த்து கேட்டேன், டேய் நம்ம இத்தனை சாமி கும்பிட்றோம்டா, இதர மையான சாமின்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இது கூட தெரியாது, இவ்வளோ பெரிய ஆம்பளையாக இருக்கிறேன்னா. 5ஆம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு போகிறான். அவன் வந்து எதுக்கு தான் அவன் என்ன சொல்கிறான், டோ வந்த வேலையை பாருயா, அதை விட்டுட்டு தேவையில்லாம ஃபார்ம் ஃபில்அப், அது இங்கிலீஷில் இருக்குது. நான் முடிச்சுட்டேன், ஸ்கூல் முடிச்சுட்டேன், கல்லூரிக்கு போக போகிறேன். அந்த பையனை பார்த்து கேட்குறேன், இப்படி அவங்களுக்கு இந்து பையனை என்ன சொல்லியிருக்கணும்? அங்கே எங்கள் வீட்டில் எல்லா சாமியும் இருக்குது, ஏசு சாமியை தவிர எல்லா சாமி. அதாவது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சாமியெல்லாம் கூட எங்கள் வீட்டில் இருக்குது. தமிழ் புதா இல்லைங்களா? வெள்ளை மஞ்சள் புடவை கட்டின சாமி, சிவப்பு புடவை கட்டின சாமியெல்லாம் எங்கள் வீட்டில் தொங்குது. நான் யோசித்தேன், ஏதாவது ஒன்று சொல்ல போகிறான்டான்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் சொல்லுவேன், சொன்னால் அடிப்பியான்னு கேட்டான். சத்தியம் அடிக்க மாட்டேன், சத்தியம் பண்ண நான் என்கிட்ட அந்த பையன். நான் சத்தியமாக சொல்கிறேன், அவன் தான் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து அப்படின்னா. சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இரவெல்லாம் தூக்கம் இல்லை. என்ன செஞ்சாலும் அந்த வார்த்தை அப்படியே வருது. அப்போ அந்த சின்ன பையன் மூலமாக கர்த்தர் தொட்டார். யாரை இன்னைக்கு அந்த பையன் நினைவு கூறுகிறேன். அவன் எங்கே இருக்கிறானே தெரியல. ஆண்டர் பாலகர் வாயினாலே துதி உண்டாக்குற தேவன். பாருங்க, இன்னைக்கு அந்த பையன் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லவே இல்லை. நம்புறீங்களா? நீ யாருக்கிட்ட சொல்லுவிடா, யாரக்கிட்ட சொல்லுவியா? என்ன போய் இந்த கேள்வி கேட்குறிய அப்படிங்க.
எங்கள் பாஸ்டர் வேணால் கேட்டு சொல்கிறேன். என் சித்திர பிள்ளைகளுக்கு எனக்கு 3 பிள்ளைகள். ஸ்கூல் படிக்கும்போது ஒன்று MBF MPhil, இன்னொன்று MCom CA, இன்னொன்று MABL அட்வொகேட். சின்ன வயசு சொல்லி கொடுத்துருக்கேன் என் பிள்ளைகளுக்கெல்லாம். தைரியமாக சொல்லு, தைரியமாக சொல்லு, தைரியமாக சொல்லு. எனக்கு லெட்டர்லாம் வரும், யுவர் சில்ட்ரன் ஆர் வெரி டாக்கட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் பிள்ளைகள் ரொம்ப மத பிரச்சாரம் பண்ணுறாங்க சின்ன வயசுலேயே, சொல்லித்தாங்க, அதுதான் வருங்கால வாழ்க்கை. அந்த பையன் நினச்சிருக்க மாட்டான் நான் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாக இருப்பேன், நான் தேவனுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருப்பேன்னு அந்த பையன் நினச்சிருக்க மாட்டான். அந்த பையன் மூலமாக கர்த்தர் என்னோட இடைப்பட்டார். நான் மறந்துருக்கலாம், மறக்க ட்ரை பண்ணேன், எவ்வளோ ட்ரை பண்ணால் மறக்கவே முடியல. பிசாசு சொல்லுது, முட்டாள், அவன் எவ்வளோ சின்ன பையன், அதை கேட்டு உன் வாழ்க்கையை மாற்ற போறியான். அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் பேசிக்கொண்டு இருந்தது. தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, எதுலையுமே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. தேவன் யாரை பயன்படுத்த முடியும்? பிள்ளைகள் அற்பமாக என்னாதீங்க, பிள்ளைகளை கூட தேவன் பயன்படுத்த முடியும். அதற்கு என்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சி. சனியன் பேய் பிசாசு உட்காரு, சனியனே அதுக்கு சனி எனக்கு அம்மா, அது சனினா நீ சண்டே. என்ன புரியல அவளுக்கு? என்ன பேசுன்னு தெரியாமல் பேசுகிறீங்க. சொல்லுங்கள், இருந்தார், இந்த ஏசி ஆஃப் பண்ணிவிடுங்க. இருந்தார், இருக்கிறார், 2025 எல்லாம் சொல்லுங்கள், இருப்பார். தமிழ் வசனம் போடுங்க, 1 நாளாகும் சொல்லுங்கள், இருப்பார். சத்தமாக சொல்லுங்கள், 1 நாளாகும் 28:20 சொல்லுங்கள், இருப்பார். சத்தமாக, இருந்தார், இருக்கிறார், இருப்பார். ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லுங்கள். பல நேரங்களிலே வாழ்க்கையின் சம்பவங்கள் நம்மை பலவீனப்படுத்தலாம். கவனிங்க, கேட்கும் சம்பவங்கள், எனக்கு கவனிக்கிறீங்களா? மனிதர்கள், சம்பவங்கள், சூழ்நிலைகள் நம்ம பலவீனப்படுத்தலாம். எத்தனையோ காரியங்களில். ஒன்று தெரியுமா? நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்விழித்துக் கொள்ளுகிறது. தமிழ் புரியுது தம்பி? வேண்டாமா? அவருக்கு வேண்டாவை சொல்லுங்க. நான் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது. தேவன் சொல்கிறார், சொல்லுங்க, பலங்கொண்டு தைரியமாயிரு, இதை நடப்பி. எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்க, தேவனே, இந்த ஆண்டு எனக்கு எந்த நோக்கத்திற்காய் தந்தீரோ அதை செய்து முடிப்பேன். திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது, ஆனால் எல்லாரும் ஏதோ ஒன்றை செய்ய முடியும். எல்லாரும் நீ மேடையில் பாட முடியாது, பிரசங்க முடியாது, ஆனால் தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ நிச்சயம் செய்து முடிப்பார். சொல்லுங்க, நடத்து. அடுத்து சொல்றாரு, திரும்ப வார்த்தை வருது, பயப்படாமல். திரும்ப நம்ம எல்லாம் சூப்பர்மேன் இல்லை, மாடுள்ள மனிதர்கள். நம்ம பயமுறுத்துகிற பல சம்பவங்கள், நம்முடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஒன்று சொல்லட்டுமா? உண்மைகள் உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. ஃபேக்ட்ஸ் வேற, ட்ரூத் வேற. ஃபேக்ட்ஸ் என்பது என்னுடைய ரிப்போர்ட்ஸ், உண்மை சத்தியம் என்பது தேவன் சொல்கிற வார்த்தை. கொஞ்சம் புரியாது. பெலிஸ்தாவின் குலத்தில் 38 வருஷமாக இருந்தான். சொன்னதெல்லாம் உண்மை. சொன்னதெல்லாம் என்ன சொன்னா? என்னை ஒருவன் கொண்டு போய்விட ஆள் இல்லை, நான் இறங்குவதற்கு முன்பாக. அதில் 2 அர்த்தம் இருக்குது, 2 அர்த்தம். 38 ஆண்டு கால பாடுகள், ரொம்ப கஷ்டம் இல்லை? இப்போ இவரெல்லாம் எவ்வளோ நாளாக இருக்கான்னு தெரியல. எனக்கு சில பலவீனங்கள் ரொம்ப நாளாக இருக்குது. எத்தனையோ மருத்துவம் இல்லை, எத்தனையோ பார்த்துட்டேன், மாறவே இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், அந்த உண்மைகளை பொய்யாக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானே, என்னை கொண்டு போய் விட ஆட்கள் இல்லை, நான் இறங்குவதற்கு முன்பாக வேறொருவன். ஆனால் அத்தனை 38 ஆண்டு கால உண்மைகளை 32 செகண்டில் கர்த்தர் பொய்யாக்கிட்டார். நம்ம சொல்ல மாட்டீங்களா? உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லலாம் உண்மைதான். கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, என்னென்னவோ இருக்குது, என்னென்ன சொல்கிறாங்க, மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் இருக்குது. நான் நேற்று தான், போன வாரம் தான் போய் செக்அப் பண்ணேன். 13 பக்கம் ரிப்போர்ட். அது எனக்கு அதில் ஒன்றுமே தெரியல. நான் போல கட்டாயத்தினால் போனேன். புரிய மாட்டேதில்ல. முன்னெல்லாம் மனைவி சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லி மனைவி பொண்ணுங்கிட்ட சொல்லி, இல்லை மருமகிட்ட சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்துக்கிறாரு, நான் சொன்னால் கேட்க மாட்டார், நீங்கள் சொன்னால் புரியல இவருக்கு. இவர் யார் சொன்னால் கேட்பாருன்னு தெரியல எனக்கு. ஒன்று மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணோம், ஒன்று திண்டுக்கல்லேருந்து ஃபோன் பண்ணோம். புரியுதா உங்களுக்கு?
வேறு வழி இல்லாமல் தான் போனேன் நான். 13 பக்கம் இருக்குது. அது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அது என்னோடய ட்ராயரில் இருக்குது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? வரும் ஆனால் வராது, இருக்கும் ஆனால் இருக்காது. சொல்லுங்கள், இருக்கும் ஆனால் இருக்காது, வரும் வராது. அப்படி தானே போட்டு இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, பயப்படாமலும். ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னும் என் தேவன் என்னோடு கூட இருப்பார். சொல்லுங்க, இது எதிர்காலம். சொல்லுங்க, இருப்பார். ஒன்று சொல்லட்டுமா? தேவன் என்னோடு இருப்பது என் தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில். ஒன்று சொல்லட்டுமா? அன்னைக்கு அதாவது உங்கள் வீட்டுக்காரங்க விளைச்சா அன்னைக்கு இருந்த அன்மை இன்னைக்கு இருக்குதா? இருக்குதான்னு கேட்டேன். இல்லை, பொய் சொல்லக்கூடாது. அவரை கேட்குறேன், அன்னைக்கு இருந்த அன்பு உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லையே. அதுக்கு பல காரணங்கள், பிள்ளைகள், பொறுப்பு, குடும்பம், ஏதோ ஒரு காரியங்கள் வரும்போது அந்த அன்பில் ஒரு இடைவெளி வருது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. யோவான் 13:1 படிச்சு பாருங்க. யோவான் 13:1 எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தையை படிங்க. இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான வேலை. எல்லாம் சொல்லுங்க, வேலை. எங்க போகிறார் இப்போ? எனக்கு கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். இப்போ அவர் பரலோகத்துக்கு போறார். இப்போ மனிதருடைய ஒத்துழைப்பு தேவையில்லை, மனிதனோட உதவி, யாரோட உதவியும் தேவையில்லை. எங்க போறாரு? ஆனால் வசனம் சொல்லுது, அன்பு வைத்தபடியே முடிவு பறிந்து அன்பு வைத்தார். சொல்லுங்க, அன்பு வைத்தபடியே. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு சொன்ன வீட்டை காலி பண்ண போகிறோம். வீட்டை காலி பண்ணுறதுக்கு முன்னாலே எத்தனை ஆணி அடிக்க முடியுமோ அத்தனை ஆணி அடிப்போம். புரியலையா? ஒன்று வேணாம். இவன் பாஸ்டர் இருக்கார், இது வரைக்கும் ஐயா அண்ணா, கொஞ்சம் வார்த்தை மாறும். என்னையா முடியாதியா? அது அப்படி தான் ஐயா. இன்னும் அர்த்தம்னா அவன் இன்னொரு சபையை பார்த்துட்டான்னு அர்த்தம். புரியவே மாட்டேங்குது. அது வரைக்கும் எப்படி நினைப்பான்? ஐயா அம்மா, ஐயா அம்மா. இன்னொரு சபையை பார்த்துட்டான், இங்கே ரெசிஸ்டண்டாக இருந்தால் அங்கே அசிஸ்டண்ட் ஆகிட்டான். புரியவே இல்லைல்ல? இங்கே ரெசிஸ்டன்ட், அது இங்கிலீஷ் புரியல. இங்கே எதிர்ப்பாளர், அங்கே உதவியாளர். அங்கே ஒரு திறந்த வாசல். அவனுக்கு அவன் பேசும்போது தெரிஞ்சுக்கலாம், என் வேறு இடத்துல துண்டு போட்டான்னு. புரிய மாட்டேதில்ல? ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான் ஒருத்தன். அது வரைக்கும் நல்ல பவ்யமாக இருப்பான். அந்த முதலாளிகிட்ட ரொம்ப சாந்தமாக இருப்பான். என்னைக்கு வேலை விட்டு வெளியே வர போகிறானோ வார்த்தை மாறும், பேச்சு மாறும், எல்லாமே மாறும். நம்மளோட வேலை செய்கிற ஆட்டில் பார்க்கலையா? போமா, முடியாதுமா, என்னம்மா அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்னொரு இடத்துல சீட்டு போட்டு துண்டு போட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அன்பு வைத்தபடி அன்பு வைத்தார். ஆங்கிலத்தில் ஸ்பெஷல் லவ். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. இந்த அன்பை யாரும் வைக்க முடியாது. அன்னைக்கு அவன் வச்சான், எவனோ ஒருத்தன் நம்ம மேலே. நீங்கள் என்ன சொன்னா? உன்னை பார்க்குறேன்னு தூக்கம் வரலன்னா. இப்போ சொல்கிறேன், உன்னை பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்றான். அன்னைக்கு நீ இல்லாமல் நான் இல்லைன்றான். இப்போ சொல்கிறான், உன்னை நீ இருக்கணும், உன்னை நான் இருக்கணுன்றான். அன்னைக்கு விரட்டி என்னவோ பண்ணான். இன்னைக்கு விரட்டி ஆசிட் ஊற்றுறான். அன்னைக்கு என்ன சொல்கிறான்? கீரிக்கிறான் இல்லை, அங்கங்கே எழுதிக்கிறான், அன்பே ஆரோக்கியம் உன் பேர்லாம் எழுதிக்கிறான். இந்த பைத்தியம் அதை பார்த்து மயங்கிடுது. அன்னைக்கு சொன்னேன், இல்லை நான் செத்துருவேண்ணா. ஐயோ என்னை பாருங்கள், எவனும் சாக மாட்டான், எவனும் சாக மாட்டான், நீங்கள் தான் செத்துருவீங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது பொய். அது அந்த அன்பு இல்லை. அதெல்லாம் சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா செத்துருவேன். நீங்கள் அப்படி சொல்லிக்கிறீங்க, நிறைய பேர் சொல்லிக்கிறீங்களே, என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்கள், அதெல்லாம் பொய். நான் செத்துருவேன், நான் தற்கொலை மாட்டிப்பேன், பார்த்தியா மாத்திரை வச்சுக்கிறேன், பார்த்தியா எல்லாம் வச்சுருக்கேன். நான் சொல்லுங்கள், நீ சாப்பிட்றா, நான் வேணா வாங்கி தரேன்னு சொல்லுங்கள். அவன் சாப்பிட மாட்டான். ஆனால் இவர் யார் தெரியுமா? அன்பு வைத்தபடியே. நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். சொல்லுங்கள், தேவன் இருந்தார், இருக்கிறார், என்னோடு இருப்பார். எது வரைக்கும் தெரியுமா? இந்த தமிழ் கடைசி வார்த்தை சொல்லுங்கள். அந்த 13ஆம் அதிகாரம் 1 கடைசி சொற்றொடர். சத்தமா சொல்லுங்க. கல்லறைக்கு போகிற வரை என் கூடவே இருப்பார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை. நம்புறீங்களா? அதாவது கல்லறை போகிறதுக்கு சில்லறை தேவை. கல்லறை போகிற வரைக்கும் சில்லறை தேவை. சில்லறையே தேவையில்லை, கர்த்தரே போதும். என்னடி பார்க்குறீங்க? ஒரு உண்மையை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆமோஸ்க்கு நான் எத்தனையோ வெளிநாடுகளுக்கு போகிறேன். அடுத்த 20 போகிறேன். நான் எந்த நாட்டுக்கு போனாலும் காசு எடுத்துன்னு போகிறதில்ல. என் நம்பிக்கை
அவர் எல்லாம் பார்த்துப்பார். என்னை கூப்பிட்றாரு பார்த்தீங்களா, அவர் எல்லாம் அந்த அந்த அறைவிலிருந்து என்னை கொண்டு வந்து வேத்துறைக்கு எல்லாரும் பார்த்துப்பார். ஒரு மனுஷன் என்னை பார்த்துக்கிறான்னா என்னை அழைத்த கர்த்தர் பார்த்துப்பார். நான் இது வரைக்கும் 21 தடவை கொரியா போயிருக்கிறேன். ஒரு பைசாவோட எடுத்துன்னு போனதே இல்லை. எந்த நாட்டுக்கு போனாலும் என்ன தெரியுமா, அழைத்தவர் ஏர்போர்ட்டுக்கு வராரு, என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, வீட்டில் தங்க வைக்கிறாரு, கூப்பிட்டு போகிறாரு, திருப்பி ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டுறாரு. பேஸ்ட்லேருந்து சோப்புலேருந்து எல்லாம் அவர் வாங்கி கொடுத்துட்றாரு. என்னுடைய பார்க்குறீங்க, ஒரு மனுஷனே இது செய்வானால் மனிதரும் மேலானவர், மனிதர்களுக்கெல்லாம் மனிதர் அவர், என்னை அறிந்தவர், என்னை புரிந்தவர், என் தேவைகளை என்னை நான் அறிந்து வைத்திருக்கிறத விட அதிகமாக அறிந்து வைத்திருக்கிற எல்லாமே பார்த்துப்பார். சொல்லுங்கள், எல்லாம் பார்த்துப்பார் சொல்லுங்கள் சத்தமாக. இது என்னுடைய 54 ஆண்டுகளில் நான் கற்றுக்கொண்ட பாடம். நான் அப்படி யோசிப்பேன், இந்த மனுஷனே. நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது எங்கள் வீட்டில் சமைச்சதை சாப்பிட்ணும், புரிய மாட்டதில்ல, சமைச்சு வச்சதை சாப்பிட்ணும். அங்கெல்லாம் காலையில் என்னை மெனு கேட்பாங்க, என்ன பாஸ்டர் ஸ்டீவன் வாட் யூ லைக் டு ஹேவ், காலையில் என்ன வேணும், மத்தியானம் என்ன வேணும், நைட் என்ன வேணும். அது எங்கள் வீட்டில் நடக்காது, புரியவே இல்லைல்ல. எங்கள் வீட்டில் அது வழக்கமாக இருக்கும், வழக்கமாக ரொட்டீனாக இருக்கும். அது வேறு வழியே இல்லை. இஷ்டம் இருந்தால் சாப்பிடலன்னே போய் ஆடுவாங்க. என்னடி பார்க்குறீங்க, ஆனால் அப்படி இல்லை. பாருங்கள், ஒரு மனுஷனே இதைத்த விருப்பத்தை நிறைவேற்றும் போது என் ஆண்டவராகிய கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்புறீங்களாமா? ஸோ டோன்ட், ஒரு 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்கள், உன்னை எல்லாரும் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். சொல்லுங்க, முடித்து தீரு மட்டும். என்னை கேட்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், பாஸ்டர் அருள் பிரகாஷ் அவர்களுக்கு ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த ஊழியத்தை முடிக்கும்போது, ஆரம்பிக்கும் போது அல்ல, செய்யும் போது அல்ல, அந்த வார்த்தை பாருங்க, முடித்து சத்தமா உங்களுக்கு என்ன நியமித்தாரோ அதை முடித்து தீரு மட்டும் என்னை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, விலகவே மாட்டார். கைவிட மாட்டார், விலக மாட்டார், என் கூடவே இருப்பார். இதுவரைக்கும் until unless I finish the job that he has entrusted to me, எனக்கு கொடுத்த அந்த பணியை செய்து முடிக்கிற வரையும். எல்லாம் சொல்லுவோமா? சிறிதானேதோ பெரிதானேதோ பெற்ற பணியை செய்து முடிப்போர். சிறிதானேதோ பெரிதானேதோ பெற்ற பணியை செய்து முடிப்போர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சிறிதானேதோ பெரிதானேதோ பெற்ற பணியை செய்து முடிப்போர். வாசித்தாலும் தூஷித்தாலும் நீர்ப்பவர் யார், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் சேனை தலைவராம் இவர்கள். சிறிதானேதோ பெரிதானேதோ பெற்ற பணியை செய்து முடிப்போர். ஒரு தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோ. சிறிதானேதோ பெரிதானேதோ பெற்ற பணியை செய்து முடித்தோ. கை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்க எல்லாரும் சொல்றேன், ஐயாவுக்கும் சேர்த்து. What the Lord has entrusted, what he planned. சொல்லுங்க, என்ன பிளான் பண்ணாரோ அந்த வார்த்தை படிக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, சகல கிரியைகளையும் முடித்து தீரு மட்டும். நீங்கள் அல்ல, நீ. என்ன சொல்லுங்க, எனக்கு. சத்தம், இஸ் a personal. சொல்லுங்க, எனக்கு. சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. அம்மா இருக்கிறாங்களோ அப்பா இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு
யார் இருக்கிறாங்களையோ நாம் துணை என சொன்னவர்கள் எல்லாம் விட்டா கூட சொல்லுங்க, முடித்து சொல்ல என்னை கொண்டு அவர் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அத்தனையும் நான் செய்து தீர் மட்டும். என்னை விட்டு வாழ்க்கையின் பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும். 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்பர் ஒன் எல்லாரோடு கூட சேர்ந்து 9ஆம் வசனம். 9 இதில் ஒன்று பாருங்க, எல்லாம் 8ஆம் வசனம் சொல்லுங்க. 8ஆம் வசனம், சாரி 5ஆம் வசனம் சொல்லுங்க. கர்த்தருக்கு அநேக குமாரர் உண்டு, ஆனாலும் உங்க பேரை போட்டு என்னை அவர் தெரிந்து கொண்டார். இந்த பூந்தமல்லியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹலோ, என்னோட நல்லவங்க இருக்கிறாங்க, நீதிமான் இருக்கிறாங்க, பக்தியுள்ள இருக்கிறாங்க. ஆனால் சொல்லுங்க, எல்லாரை பார்க்கிலும், சத்தமா சொல்லுங்க, எல்லாரை பார்க்கிலும் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் யோசித்து பார்க்குறேன். எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணி, எங்கள் அம்மா பேர் கிருஷ்ணவேணி, என் பேர் ராதா கிருஷ்ணன். எல்லா குமாரரிலும், சத்தமாக சொல்லுங்க, எல்லா குமாரரிலும். பாருங்க, உங்கள் வீட்டில் எத்தனை அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்கல்ல, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, தம்பி தங்கச்சிலாம் இருப்பாங்க. ஆனால் எல்லா குமாரரை பார்க்கிலும் சொல்லுங்க, அவருடைய சிங்காசனத்தில் உட்கார, சத்தமாக சொல்லுங்க, ஆளுகை செய்ய. ஹலோ, உங்களோட சூப்பர் சிங்கர்லாம் இருக்கிறாங்க உங்களை விட, இல்லையா? உங்களை விட சூப்பர் சிங்கர்லாம் இருக்கிறாங்க, உங்களோட ஏர் ரகுமான்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சொல்லுங்க, என்னை தெரிந்து கொண்டார். ஆமேன். ஏனென்று தெரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் புரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் தெரியவில்லை. ஆடுகள் பின்னே இருந்த நம்மை ஆண்டவர் அரசாகிட்டார். ஆமேன். பாஸ்டர் அருள் பிரகாசம், நீங்கள் கவனிங்க, ஒரு டெய்லராக இருந்தவர் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியக்காரன் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, தேவன் சொல்லுங்க, உட்காருவதற்கு, இந்த சீட்டில் உட்காருவதற்கு தேவன் தெரிந்து கொண்டார். இந்த ஆளுநர் உட்காரு தேவன் தெரிந்து கொண்டார். இந்த மைக்கில் பாடுறதுக்கு, இங்கே கீபோர்டு வாசிப்பதற்கு, இந்த பேட் வாசிப்பதற்கு, அவன் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டருக்கு மருமகன் ஆவதற்கு இவர் தெரிஞ்சுங்கன்னா அவர் தெரிஞ்சுக்கிறாரே தெரியல. சொல்லுங்க, தெரிந்து கொண்டார். ஆமேன். சொல்லுங்க, ஐ ஆம் காட் சாய்ஸ். ஆமேன். சொல்லுங்க, நான் வீட்டை போய் சொல்லுங்க, உனக்கு நான் காட் சாய்ஸியா. நிறைய இருந்துச்சு உனக்கு. அமெரிக்காவில் கேட்டாங்க, ஆப்பிரிக்காவில் கேட்டாங்க, அம்பத்தூரில் கேட்டாங்க, எங்கேயோ கேட்டாங்க. ஆனால் உங்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஸோ இந்த பூந்தமல்லியில் உங்களை தான் தெரிந்து கொண்டார். இந்த மெயின் ரோடில் இருந்து ஒரு 4 கடை தள்ளி என்னுடைய தகப்பனுடைய தம்பி, ஆமே, என்னுடைய தாயினுடைய சகோதரி 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. கடை வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ ஒரு பக்கம் போகிறேன் வரேன், அந்த எண்ணமே வரல. இன்னைக்கு தான் தெரியும் வந்துச்சு. சொல்லுங்க, அவர் எல்லாரையும் பார்க்கலும், சத்தமா சொல்லுங்க, பாட, துதிக்க, ஆராதிக்க, ஊழியம் செய்ய, இந்த வேதத்தை சுமக்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமா, இருக்குதாம்மா, பாக்கியம் இல்லையா? இதை சுமக்கிறதே பாக்கியம். இதை நீ சுமந்தால் உன் பிள்ளைகளை அவர் சுமப்பார், உன் சந்ததியை சுமப்பார், உன் தலைமுறைகளை அவர் சுமப்பார். இவர் தலைமுறையின் ஆண்டவர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இதை சுமப்பது ஒரு பாக்கியம், சுமப்பதே ஒரு காலத்தில் நான் ஆரம்ப நாட்களில் வேதத்தை எங்கள் வீட்டில் கொளுத்திட்டாங்க. ஒரு கத்தோலிக்க வீட்டில் வச்சுருந்தேன். அங்கே வச்சுட்டு தான் நான் போவேன். அவர் பிரபல திரைப்பட இசையமைப்பாளர், அவர் பேரை சொல்ல விரும்பவில்லை, எனக்கு ரொம்ப நண்பர் அவர். ஒரு திரைப்பட இசையமைப்பாளர் அவர்லாம் வச்சுருந்தேன். ஒரு நாள் அந்த அம்மா கூப்பிட்டாங்க, தம்பி இந்த பைபிள் எடுத்துகிட்டு போயிடுங்க, ஒரே வீட்டில் போராட்டமாக இருக்குது. என்னங்க இது இருந்தால் போராட்டமா? இதுதான் வாழ்க்கையே. ஆமீன். ஒரு நாள் இதை படிக்கலாம் தலை வெடிச்சிருது. புரியுதுல்ல? சில பேருடைய வாழ்க்கையை பார்க்குறேன். இன்னைக்கு டிக்கில் வைக்கிற பைபிள் அடுத்த வாரம் தான் டிக்கை திறக்கிறான். அவன் வாயிருந்து அழும். பாருங்க, ஒன்று சின்ன கேள்வி, இதை நான் வைத்திருக்கிறேனா இது என்னை வைத்திருக்கிறதா? இதை நான் வைத்திருக்கிறேனா இது என்னை வைத்திருக்கிறதா? தமிழ் புரியலையோ? இதை நான் வைத்திருக்கிறேனா இது என்னை வைத்திருக்கிறதா?
பொய் சொல்லாமல் சொல்லணும். அப்படியா? இது உங்களுக்கு வச்சு இல்லையா? தலைமாட்டிலே வச்சுக்கிறீங்களே. அந்த மாதிரி சொல்லுது, ராத்திரிலாம் பேசினாக்கிறான் பாஸ்டர், சாப்பிட்டியான்னு கேட்குறான். யாரை? மனைவி யாரும் கேட்க மாட்டான். என்ன பண்ணுற அவன் நீ உங்களுக்கு எப்படிம்மா கண்டுபிடிச்சேன்னு கேட்குறான். மின்னுது பாஸ்டர் அப்படின்னு தந்தம்மா. இவன் கல்யாணம் பையன், அது வேற போர்வைக்குள்ளே பேசுகிறானா. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நல்லது ஆனால் ஆபத்தானது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் மொபைல் ஃபோனை காட்டுங்க, உங்கள் பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிவிடுவேன். உங்கள் மொபைல் ஃபோனை காட்டுங்க, உன்னை பற்றி ஃபுல்லாக சொல்லிவிடுவேன். இன்னொன்று சொல்லட்டுமா? உங்கள் மொபைல் ஃபோனை உங்கள் கணவர் பார்ப்பதற்கு உரிமை இல்லை என்றால் நீங்கள் வாழ்க்கை சரியில்லை என்று அர்த்தம். அதே போல் உங்கள் மொபைல் ஃபோனை உங்கள் மனைவி பார்ப்பதற்கு உரிமை இல்லை என்றால் நீங்கள் சரியான நபர் இல்லை என்று அர்த்தம். இதுக்கு ஒரு லாக்கு, ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, யூடியூபுக்கு ஒரு லாக்கு, எல்லாத்துக்கும், அப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு லாக்கு, பரலோகத்தில் உனக்கே ஒரு லாக்கு. உன்னுடைய மொபைலில் உங்கள் மம்மி டேடி பார்க்கலாமா? டென்ஷன் ஆக மாட்டேல்ல? கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேல? மம்மி ஏன் மம்மி இதெல்லாம் பார்க்க, நான் இதில் பார்க்குறியா? கவனிங்க, புரியுதா உங்களுக்கு? தேவன் சொன்ன வார்த்தை எல்லாம் சொல்லுங்கள். இது எவ்வளோ பெரிய மேன்மை இல்லையா? சொல்லுங்கள், இது பெரிய மேன்மை. சத்தமாக சொல்லுங்கள். இது நம்பர் 1. நம்பர் 2, இஸ்ரவேலை ஆளுவதற்கு. 2வது, ராஜ்யபாரத்தில் சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாரை பார்க்கலும். சத்தமா அல்ல, வயத்தரும் சொல்லுங்க, என்னை தேவன் தெரிந்து கொண்டார். ஏனென்று தெரியவில்லை, எதற்கென்று புரியவில்லை, ஆடுகள் பின்னால் சுத்தினேன். ஒன்று சொல்லட்டுமா? ஒரு சின்ன கேள்வி. அடிக்கடி சொல்ல ஊழியக்கார கூட்டத்தில், ஆண்டவர் மட்டும் நம்மளை தெரிஞ்சுக்கலன்னா நாங்கள்லாம் பெட்டி கடை நடத்த கூட லாக்கி இல்லாதவங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா பாஸ்டங்களாம்? ஆண்டவர் மட்டும் நம்மளை சூஸ் பண்ணலைன்னா பெட்டி கடை நடத்த கூட லாக்கி இல்லாதவங்க. ஏற்கனவே வச்சுருந்தோம், ஹைவேஸில் தள்ளிட்டான், எடுத்து போயிட்டான், புரியவே இல்லை. இதில் வேறு பெரிய சாட்சி, நான் கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் விட்டேன், ஒன்றுமே விடலை. நான் ரயில் ஒர்க் பண்ணியிருந்தேன், நல்ல சம்பளம், 7ஆம் தேதி சம்பளம். ஒருத்தர் என் சீட் எடுத்து போகவே மாட்டாங்க, நான் என்னை தவிர. ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது, நான் பில் செக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2000 கிடைக்கும். ஒரு நாளைக்கு சம்பளமே தேவையில்லை, நான் ஒரே தான் சம்பளம் போவேன். எனக்கு 2 முறை அன்பளிப்பு வாங்கிட்டேன். புரியல? 2 முறை அன்பளிப்பை, தமிழ் புரியுதா இல்லையா? 2 முறை அன்பளிப்பு வாங்கிட்டேன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? 2 முறை அன்பளிப்பை. அடுத்த நாள் தூக்கமே வரல, ஜெபிக்கிறேன், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டு வார்த்தையே வரல. அது கோடிட்டு, நீ நிறைய பேர் பாருங்க, ஜெபத்தில் துதிக்கிறோன்றாங்க, துதிக்கிற வார்த்தையை தேடுறாங்க. கோடிட்டெழு நிரப்புகள் மாதிரி. நாங்கள்லாம் பாட்டு பாடுவோம் பிரசங்கம் வரலன்னா, அது மாதிரி நான் அப்படியெல்லாம் பாடலை. சொல்லுங்கள், என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்கள், 4 காரியம் செய்வேன் காலத்தில். தம்பி போடுவீங்களா? தமிழில் கூட போடுங்க. நம்பர் 1 எல்லாம் சொல்லுங்கள், என்னை தெரிந்து கொண்டார். 9ஆம் வசனம். இந்த புதிய ஆண்டில் 4 காரியங்களை எதிர்பார்க்க. நம்பர் 1 சொல்லுங்கள், தேவனை அறிந்து. தம்பி போடுவீங்களா? இங்கிலீஷில் போடுவீங்களா? நோ ஹிம் ஃபுல்லி. அறிந்து. சொல்லுங்கள், தேவனை அறிந்து. சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து. ஒன்று சொல்லட்டுமா? இன்ஃபர்மேஷன் வேறு, அறிவு வேறு. இன்ஃபர்மேஷன் வேறு, அறிவு வேறு. எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர் 25 இயேசு பிறந்தார். எல்லாருக்கும் தெரியுமே, தெரியாதா? குட் ஃப்ரைடே இயேசு மரித்தார். ஈஸ்டர் இயேசு. இந்த அறிவு அவங்க வாழ்க்கையில கிரி செஞ்சிருக்குதா? சொல்லுங்க, திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இன்ஃபர்மேஷன் வேற, அறிவு என்பது, கவனிங்க, இட் இஸ் a personal experience with the person. ஒரு நபரோடு நான் ஏற்படுத்தி கொண்ட உறவுக்கு பேர் தான் அறிவு. தமிழ் புரியுதா? இப்போ உங்கள் வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு திரும்பி தெரியாதா? எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்னை பார்த்து, பிரதர் நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டால், இருங்க யோசித்து சொல்கிறேன்னா என்னை பற்றி என்ன சொல்லுவீங்க? என்ன இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், தம்பி கல்யாணம் ஆகிடுச்சா? ஆயிடுச்சு பாருங்க. அது அனுபவம், அறிவு அல்ல. நிறைய பேருக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அறிந்து. அந்த வார்த்தை படித்து போடுங்க தம்பி. அறிந்து. சொல்லுங்க, நோ ஹிம், உன் பிதாவின் தேவனை. ஒரு சின்ன கேள்வி, சாலமோனே ஞானத்தில் தெரிந்தவன், அப்படிதானே? ஆண்டவரே சொன்னார், நீ கேட்டு ஞானத்தையும் கேட்காத ஐஸ்வர்யம் தர்றேன். அப்போ அறிந்தவனுக்கு அறிய வேண்டும் என்றால் இன்னும் அறியணும். சொல்லுங்க, 2025 I want to know more Lord. பவுலடியான் சொல்லுகிறான், எப்படி ஆகிலும்
அவரையும் அவருடைய உயிர்த்தெழும் வல்லமையும். ஒரு சின்ன ஊழியக்காரர் சொல்கிறேன், நிறைய ஊழியக்கார் கூட்டத்தில் வேதத்தை திருப்பி பார்க்குறதே கிடையாது. கால் மேலே காலை போட்டு இல்லைங்க, நம்முடைய அறிவு குறைவு உள்ளது. நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஐயா, பெரிய ஐயா, எங்களுடைய பைபிள் ஸ்கூலில் வெள்ளிக்கிழமை மாலையில் மாடல் சர்வீஸ் ஒன்று நடக்கும். இப்போ நடக்குதானு தெரியல எனக்கு. மாடல் சர்வீஸ். ஐயா பின்னாடி உட்காந்துருப்பார். அந்த பையன் பேசுனா கூட திருப்பி பார்ப்பார். யார் பிரசங்கம் பண்ணார், அவருடைய நினைக்கிறேன் அவருடைய 90வது பிறந்த நாள் நான் தான் செய்தியாளர் மாரநாதாவில். ஒரு வசனம் பேசினேன், கீழே இறங்கி வந்தேன். அவர் சொன்ன, ஸ்டீவா அந்த வசனம் பேசினியே அது என்னடா, என்னை எல்லாம் கேட்கல, இந்த தடவை சொல்லு அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய தேவ மனுஷன். திரும்ப சொல்கிறேன், ஊழியர்களுக்காக யார் பிரசங்கம் பண்ணாலும் பிரித்து பாருங்க. வேதம் என்பது ஒரு வைரக்கல்லை போல, எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் வித்தியாச நிறங்கள் தெரியும். ஜஸ்ட் லைக் எ டைமண்ட், எவரி கார்னர் இட் ஹஸ் எவரி கலர். ஒவ்வொரு கோணத்தில் ஒரு வசனம் தெரியும். அவன் சொல்ல மாட்டீங்களா? நான் 150 சங்கீதங்களுக்கு விளக்குரை எழுதியிருக்கிறேன், விளக்குரை பேசியிருக்கிறேன் 150 சங்கீதங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு வாசித்தா கூட எனக்கு புதுசாக தெரியுது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க அந்த வார்த்தை. தம்பி வசனம் போடலையா? 28 போட்டிருக்கிறீங்களா? அது இல்லை, நான் 28:9 சொல்லுங்க. அறிந்து, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ரெண்டாவது வார்த்தை சேவித்து சொல்லுங்க. சேவித்து. எப்படி சேவிக்கணுமா? இந்த தம்பி போடுவீங்களா? அந்த வார்த்தை போட்டு தம்பி தமிழில் கூட போடுங்க. அறிந்து, அறிந்து கொள், ஆராதனை செய் சொல்லுங்க. சேவி. எப்படியா? உத்தம இதயத்தோடும். இந்த ஊழியம் செய்யறதான்னு சொல்ல நம்புறேன். கவனிங்க, யாருக்காகவோ அல்ல, எவருக்காக அல்ல, ஆண்டவருக்காக. பாட்டு பாடுறீங்களா? மைக் இல்லாட்டும் பாட்டு பாடணும். சில பேர் மைக் கொடுத்தா தான் பாட்டு பாடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? மைக்கெல்லாம் பாடவே மாட்டேன், அப்படியே உட்காந்துருப்பாங்க, பெரிய ஏமாஜான் மாதிரி. இல்லைங்க, மைக் இருந்தாலும் பாடுங்க, இல்லாவிட்டாலும் பாடுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும். சில பேருக்கு பாருங்க, சில ஆட்கள் இருக்கிறான் சபையில், 6ஆம் நடத்தினா தான் வருவான், இல்லாட்டி வரமாட்டான். முன்னாடி பார்க்குறீங்க, எடுத்தோன்னே கேட்குறான், எனக்கு யார் பாஸ்டர் ஆராதனை? புரியல இல்லை உங்களுக்கு? நீங்கள் சேவிப்பது எப்படியா? அந்த வசனம் எப்படி போட்டுறது? உத்தம இதயம். கவனிங்க, உத்தம இதயம். ஒன்று சொல்லட்டுமா? இது 2 மனுஷனுக்கு தெரியாது. ஒருவன் மனது 9 அடா, ஒளிந்து கிடப்பது 80 அடா. ஆனால் தேவனுக்கு எல்லாமே தெரியும். மனிதனுக்கு மொழி தெரியும், உன்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். சொல்லுங்க, புது வருஷத்தில் சொல்லுங்க, எப்படியா சொல்லுங்க, எப்படி சேவிப்பேன்? ஆமாம், யாரும் சொல்லி இல்லை, பாடு, ஜெபம் பண்ணு, சபை பெருக்கு இல்லைங்க. நான் சொல்லுறது வார்த்தை இங்கிலீஷ். தோஸ் ஹூ நோஸ் இங்கிலீஷ் சொல்லுங்க. நோ ஹிம் மோர், இன்னும் அறிந்து கொள்ளுவேன். ரெண்டாவது, ஐ வில் சர்வ் ஹிம் மோர் சொல்லுங்க. அதிகமாக ஊழியம் செய்வேன். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? 3 நாள் ஊழியம் செய்யலாம். அதாவது யாருக்கும் பயந்து ஊழியம் செய்யலாம், அது அடிமை ஊழியம். காசு கொடுக்குறாங்க ஊழியம் பண்ணலாம், அது ஆதாய ஊழியம். ஆனால் இன்னொரு ஊழியம் இருக்குது, ஒரு தகப்பனுக்கு மகன் செய்கிற ஊழியம், அது அன்பின் ஊழியம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. யாருக்காக அல்ல. இப்போ எனக்குரிய ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு மேலே ஊழியம் பண்ணுறேன். நான் ஒரு தலைவனாக இருக்கிறேன். ஏன்னா யாரும் இதை செய் அதை செய், இங்கேயும் வெளியே யாரும் சொன்னதே இல்லை. இந்த ஊழியம் பண்ண சபஸ்தாபி நோபடி ஹாஸ் இன்ஸ்ட்ரக்டட் மீ. ஆனால் ஒரு பாரம், என் காலத்துக்கு முன்னே ஆண்டவர் என்ன சொன்னார் செய்து முடிக்க வேண்டும். சொல்லுங்க. தோற்றங்களையும் நினைவுகளையும் இதயத்தையும் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஆமேன். அது புரியுமா? நினைவுகளுக்கு தோற்றம் உண்டா? நினைவுகளுக்கு தோற்றம் உண்டான்னு கேட்டேன். என்ன பார்க்குறீங்க? நினைவுகளுக்கு தோற்றம் உண்டா? அருள்பிரகாசு அவருக்கு தோற்றம் உண்டு, எனக்கு தோற்றம் உண்டு. ஆனால் தேவனுடைய பார்வையில் நினைவுகளுக்கு கூட அவர் தோற்றம் உண்டு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சீக்கிரம் முடிக்க மாட்டாரா? சட்னி செய்யலாமா, சாம்பார் செய்யலாமா, இட்லி சுடலாமா, இல்லை தோசையாக சுடலாமா? புரியல. அந்த அம்மா அமைதியாக இருக்குது, சிரிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. சொல்லுங்க. நினைவுகளின் தோற்றல். மனுஷனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு என் நினைவுகளையே தெரியும், உணர்ச்சிகளே தெரியும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? யாருக்கு உணர்ச்சிகள் தெரியாது? உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கணவருக்கு புரியல, உங்கள் கணவரின் உணர்ச்சிகள் உங்களுக்கு புரியல, உங்கள் உணர்ச்சியும் பிள்ளைகளுக்கு புரியல. பிள்ளைகளுக்கு புரிஞ்சால் ஆப்பிள் ஐஃபோன் கேட்குமா? அந்த அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க,
5 வீட்டில் வேலை செய்து கையெல்லாம் அப்படியே அதாவது ஒரே சொதன்னு இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு கேட்குது, எனக்கு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி கொடுவார். என்ன புரியல பிள்ளைக்கு, வாழ்க்கையே புரியல. சொல்லுங்கள், தேவனை சொல்லுங்கள், அவரை நான் எப்படி தேடு தெரியுமா? எப்படி தேடுவேன் சொல்லுங்கள். ஒன்று சொல்லுங்கள், அறிந்து கொள்ளுவேன், சேவிப்பேன். சொல்லுங்கள், ஐ சர்வ் ஹிம் மோர். சொல்லுங்கள், இந்த வருஷம் ரொம்ப ஊழியம் பண்ணணும்னு சொல்லுங்கள் எல்லாரும். ஆமீன். சண்டே கிளாஸ் எடுக்கலாம் கொஞ்சம் இல்லைங்களேன். சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்க இல்லைங்க, சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்க இல்லைங்கன்னு சொன்னேன். ஆறா நடத்துகிறவங்க இல்லை நீங்கள் ரைட். ஊழியம் பண்ணுறவங்களாம், ஐயா கூட ஊழியம் பண்ணுறவங்க இந்த மீடியாவில், ஆடியோவில், நாட் ஃபார் கம்பல்ஷன், யாரோ ஒருவருக்காக அல்ல. கவனிங்க, இதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க, பிள்ளைகள் அனுபவிக்கும். இப்படி ஊழியம் பண்ணுங்க, உத்தம இதயம், உற்சாக மனம். நாட் டு புஷ் சம் ஒன். யாரும் ஒன்று சொல்லக்கூடாது, நீ பண்ணு இல்லைங்க, உங்களுக்கே ஸ்பான்டேனியஸாக வரணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் 17 வயசில் ஆண்டுகிட்ட வந்தேன், 20 வயசில் ஊழியத்துக்கு போயிட்டேன். என்னுடைய 20 வயசுக்குள்ளே நான் மாரநாத ஐயா கிட்ட போயிட்டேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அந்த அன்றைய அர்ப்பணம் இன்றைய ஆசீர்வாதம். எப்படி செய்வீங்க? ஆராதிக்க ஆராதிங்க. நான் சொல்ல கொஞ்சம் கவனிங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பணக்காராக இருந்தாலும், படிப்பாளியாக இருந்தாலும், செருப்பு கழட்டி போட்டு இடத்துல கழட்டி போட்டு ஜஸ்ட் கம் ஆஸ் அ சைல்ட், ஒரு பிள்ளை மாதிரி வந்து உட்காருங்க. நீங்கள் எல்லாம் பெரிய ஆளாக இருக்கலாம், உங்களால் அவர் பிழைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் செருப்பு கழட்டி போட்ட இடத்துல போட்டுட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வாங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எப்படி செய்வீங்க சொல்லுங்கள்? நோ ஹிம். தம்பிக்கே தேங்க்யூ. சொல்லுங்கள், அறிந்து கொள். 2வது ஊழியம் செய். 3வது தேடு. சத்தமாக சொல்லுங்கள், தேடு. ஒரு சின்ன கேட்கிறேன், ஏன் தேடுகிறோம்? எதற்காக தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? ஏன் தேடுகிறோம்? எதற்காக தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? இப்போ அதில் போட்டிருக்குது ஆசீர்வாத கூட்டங்கள். எதுக்காக வந்தீங்க? இப்போ பார்க்குறீங்க, குறி கேட்கறதுக்கு இல்லை. கவனிங்க, தேவனை தேடும் போது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க, எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே அவரை தேடுவது முக்கியம். திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபிக்கிறேன் இல்லையா? தாரும் 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 தாரும். டெய்லி இதே சொன்னால் அவருக்கு போர் அடிக்காது. இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன், டெய்லி சிஸ்டர் ஒரு 100 ரூபா கொடுங்க, அடுத்த நாள் 200 ரூபா கொடுங்க, அடுத்த நாள் 500 ரூபா கொடுங்க. நான் வந்தாலே எங்கள் வீட்டில் கதவை சாத்திப்பீங்க. ஒரே வார்த்தை, தாரும் தாரும் தாரும். அவன்ட்டு பார்ப்பாரு, கொள்ளடிக்கிற வந்திருக்கிறான். ஒரே வார்த்தை, தாரும் தாரும். ஜெபம் மாற்றமே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் ஜெபம் உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய முதிர்ச்சியை வெளிப்படுத்தும். உங்கள் ஜெபம், நான் சொல்லட்டுமா? உங்களை ஜெபம் பண்ண சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னு நான் உடனே சொல்லிவிடுவேன். உங்கள் ஜெபமே உங்களுடைய முதிர்ச்சியை சொல்லும். அதை தாங்க இது தாங்க சாமி சாமி சொன்னதை திருப்பி சொல்லிக்கின்னு. என் சபையில் ஒருத்தர் இருந்தார், வயசான பெரியவர். அவர் எப்போ பார்த்தா ஒன்று சொல்லுவார், ஆண்டவரை கர்ப்பிணி பெண்களுக்காகவும் காவலில் உள்ளவருக்காக ஜெபிக்கிறேன். காணிக்கை ஜெபம்னு சொன்னால் கூட கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிப்பார். காணிக்கை ஜெபித்து கூட இதுதான், அது ஒரு பெரிய பாரம் அவருக்கு. சரி ஐயா, சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்ப்பிணி பெண்கள் அது அப்படி ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஆன் பண்ண என்ன செய்யும்? அது அப்படியே எப்படி பார்க்குறீங்க? ஜெபங்கள் மாறணும். கவனிங்க, அதில் கூட ஒரு பரிணாமம் இருக்கணும் உங்கள் ஜெபத்தில், வார்த்தையில். திரும்ப சொல்கிறேன், இப்போ இதே பிரசங்கத்தை 360 நாள் ஆமோஸ் பண்ணாருன்னா நீங்கள் போர் அடிச்சிடும். உங்களுக்கு போர் அடிக்காதா? என்னடி பார்க்குறீங்க? ஒரே பிரசங்கத்தை 360 தான். உங்களுக்கு புரியலையா? டெய்லியே சாம்பார் சோறு சாப்பிட்டா என்ன ஆகும்? காரக்குழம்பு சாப்பிட்டா அல்சர் வந்துடும், பிரியாணி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும். புரியல இல்லை? அப்போ நம்முடைய ஜெபங்கள் கூட நம்முடைய பரிணாமத்தை வெளிப்படுத்துகிறது. சிஸ்டர், உங்கள் பரிணாமத்தை ரொம்ப வெளிப்படுத்துது. விளையாட்டு மைதானம் மாதிரி ஆயிடுச்சு இது. சொல்லுங்க எல்லாரும், தேடினால் சொல்லுங்க, அறிந்தால், சேவித்தால் சொல்லுங்க, தேடினால் சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, ஏன் தேடுகிறோம்? எதற்காக தேடுகிறோம்? யார்? இந்த உலகம் பொன்னையும் பொருளையும் தேடுகிற உலகத்தில் ஆண்டவரை தேடுற ரொம்ப குறைவு. ஒன்று சொல்லட்டுமா? இந்த வாழ்க்கையில் மிகைப்படுத்தல் இல்லை.
ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் நான் இதை தாங்க அதை தாங்க, ஒரு வீடு தாங்க, ஒரு வாகனம் தாங்க, இப்போது அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு போகணும், அதெல்லாம் பண்ணதே இல்லை. கர்த்தர் சாட்சி. அவரை தேடினால் எல்லாம் கொடுக்கப்படும். சொல்லுங்கள், வாழ்வு, வசதி, மேன்மை எல்லாம் கொடுக்கப்படும். ரெண்டே காரியம் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்கள், தேடினால் என்னெல்லாம் வரும் தெரியுமா? என்னெல்லாம் வரும் தெரியுமா? என்னவெல்லாம் வரும் எல்லாம் சொல்லுங்கள். 21ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை, 21 கடைசி வார்த்தை சொல்லுங்க. கடைசி வார்த்தை சொல்லுங்க. சகல மனுஷரும் உன் சொற்படி செய்வார்கள், சகல ஜனங்களும் உன்னிடத்தில் வருவார்கள். இது ஊழியர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If you obey the Lord, தமிழில் போடுங்க தம்பி, serve the Lord, know the Lord, அடுத்து seek the Lord, தேடுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் 55 ஆண்டுகளை வேதம் படிக்கிறேன், இன்னும் அறிய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. சொல்லுங்க, இன்னும் அறியணுமே, இன்னும் சேரணுமே. சொல்லுங்க, இன்னும் அறியணும், இன்னும் தேடணும், இன்னும் ஊழியம் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா சொல்லுங்க, உன் சொற்படிகள் செய்கிற ஜனங்களை கர்த்தர் பக்கத்தில் அனுப்புவார். ஒரே ஒரு வார்த்தை, எல்லாம் எழுந்திருந்து, எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க. எல்லாரும் எல்லாம் எழுந்திருந்து. ஒன்று நாளாம் 29 சொல்லுங்க. 29 இந்த வருஷம் படிக்கிறீங்களா? 21 சொல்லுங்க எல்லாரும். இந்த ஆண்டிலே நான் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப பெருசு. 21 போடுங்க தம்பி. 21 2 கரங்களை உயர்த்து. இந்த ஆண்டிலே நான் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப பெருசு. யார் அவன் சொன்னான், நான் இளைஞனாக இருக்கிறேன், வாலிபனாக இருக்கிறேன், ஆனாலும் கூட ஒரு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகள்லாம் பாருங்க ப்ளீஸ். ஊழியத்திற்கு வயது ஒரு தடையே அல்ல. என்ன சொல்லுங்க, ஊழியத்திற்கு ஆண்பால் பெண்பால் தடை அல்ல. அந்த பாரம், உத்தம இதயம், உற்சாக மனம், அப்படி சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்காக. கொடுப்பது கர்த்தருக்காக, ஆராதிப்பது கர்த்தருக்காக, சபைக்கு வருவது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஒரே சொல்லி முடிக்கிற விரும்புகிறேன். சொல்லுங்க, அறிந்து கொண்டால், சேவித்தால், தேடினால், எல்லாம் சொல்லுங்க. 1 நாளாம் 29 31 சொல்லுங்க. 30 25 எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. 24 கூட சொல்லுங்க. 24 சொல்லுங்க. பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் சகல குமாரரும் அடங்கியிருப்பார்கள். சொல்லுங்க, அடங்கியிருப்பார்கள். சூழ்நிலை அடங்கியிருக்கும், பிரச்சனை அடங்கியிருக்கும், போராட்டம் அடங்கியிருக்கும், வல்லமைகள் அடங்கியிருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும். அதில் ஒன்று போட்டுறது, ராஜாவின் குமாரர் கூட அடங்கியிருந்தாங்களாம். சொல்லுங்க, படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன் எல்லாரும். சொல்லுங்க, உங்களுக்கு ஆளும் தன்மை தேவன் தருவார். சொல்லுங்க, அடங்கி இருந்தார்கள். ஒரு வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், எல்லாரும் கூட சேர்ந்து. 28 சொல்லுங்க. தீர்க்காயுசு. சொல்லுங்க, தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, நல்ல முடிவு. என்ன சொல்லுங்க? தீர்க்காயுசு, லாங் லைஃப். சத்தமா சொல்லுங்க, லாங் லைஃப், ஹெல்த்தி லைஃப், ஹையஸ்ட் லைஃப். சொல்லுங்க, தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை. ஹலோ, இதை மருத்துவம் தர முடியாது, மனுஷன் தர முடியாது. தீர்க்காயுசு தர முடியுமா? அப்படி இருந்தா அம்மாலாம் கொடுத்துருப்பாங்களே. எந்த அம்மா கொடுத்துருக்க மாட்டாங்களா? புரியுது அவங்களுக்கு? அது எப்போ வேணா வரும். ஆனால் தேவன் சொல்றார், சொல்லுங்க, தீர்க்காயுசு. சொல்லுங்க, தீர்க்க சுமங்கலியாயிரு. இவன் சொல்ல தான் சீக்கிரம் போயிடுறான். ஆனால் இவன் சொன்ன அப்படி நடக்கும். சொல்லுங்க, தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை. இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒன்லி காட் கேன் கிவ் திஸ். சொல்லுங்க, நல்ல, சொல்லுங்க ஆங்கிலத்தை குட் லைஃப். சொல்லுங்க, நல்ல வாழ்க்கை. அதில் முடிவு கூட போடுறது. முடிவு என்ன? முடிவு என்ன? முடிவு ஆங்கிலத்தில் குட் எண்டிங்ஸ். சொல்லுங்க, நல்ல முடிவு. சொல்லுங்க, தீர்க்காயுசு தருவார், ஐஸ்வர்யத்தை தருவார், மகிமை தருவார். சொல்லுங்க, நல்ல முதிர்வை. சொல்லுங்க, நம்முடைய முடிவுடன் நம்ம எல்லாருமே இருக்கும். கரங்களை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு அடுத்து ஒன்று போட்டிருக்குது. அதுக்கு அர்த்தம், உங்களுக்கு பிறகு உங்கள் சந்ததியும் ஆஸ்வதிக்கப்படும். சொல்லுங்க, பின். சொல்லுங்க, எனக்கு பின் இதே ஆலயத்தில் என் பிள்ளைகள் ஆராதிக்கும், என் பிள்ளைகள் ஆராதிக்கும், துதிக்கும், பேசும், ஆண்ட ஊழியம். சொல்லுங்க, எனக்கு பின்னால கூட
சத்தமாக சொல்லுங்க. என் பிள்ளைகள் இந்த இடத்துல இருப்பாங்க, ஊழியம் பண்ணுவாங்க. பின்னால் இருக்கிற வாலிப பிள்ளைலாம் சொல்லுங்கள், வாலிப பிள்ளைங்களாம் சும்மா வந்துட்டு போகிறீங்க சொல்லுங்கள். எல்லா அம்மா அம்மான்னு சொல்லுங்கள், தலைமையில் கை வைங்க. எல்லா பிள்ளைகளும் உங்கள் அப்பா அம்மா பார்த்து நில்லுங்க. எல்லா பிள்ளைகளும் உங்கள் அம்மா அப்பா பார்த்து நில்லுங்க. எல்லா பிள்ளைகளும் உங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் நில்லுங்கன்னு சொன்னேன். எல்லா பிள்ளைகளும் என்னட்டீங்களா? அப்பா பக்கத்தில் ஒருத்தரும் போக மாட்டேன்றான். சரி, ஏதோ ஒன்று. எ மதர் மேக்ஸ் எ லீடர். ஒரு தாய் தலைவனை உருவாக்குகிறாள். என்னட்டீங்களா? பையன் தலைமையில் கை வைங்க சொல்லுங்க. எனக்கு பின்னால இதே இடத்துல ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும், ஜெபிக்கணும், ஆராதனை நடத்தணும், இசைக்கறி வாசிக்கணும். நம்ம தலைமையில் கை வைங்கன்னா நான் அப்படி தடவின்னு இருக்கிறீங்க சொல்லுங்க. எனக்கு பின்னால் என் பிள்ளைகள் இதே சபையில் ஊழியம் செய்யணும், ஆராதிக்கணும். நான் மரித்தாலும் என் கிரியைகள் மரிக்காது சொல்லுங்க. அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரன் அரசாண்டான். அப்போ உங்கள் பக்தியும் உங்களுடைய தேடுதலும் உங்களை அறிந்து கொள்ளுதலும் உங்கள் சேவிப்பதும் உங்களோடு முடியாது, உங்கள் சந்ததியோடு முடியும் சொல்லுங்க. இருந்தார், இருக்கிறார், இருப்பார். அடுத்தவங்க சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க. அடுத்தவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க. அடுத்தவங்க சொல்லுங்க, தீர்க்காயசாக இருப்பீங்க. இந்த அம்மாக்கு யாருமே கை கொடுக்க மாட்டீங்க சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தோடு இருப்பீங்க, மகிமையாக இருப்பீங்க, நல்ல மனுஷியாக இருப்பீங்க, நல்ல அம்மாவாக இருப்பீங்க, நல்ல அப்பாவாக இருப்பீங்க, நல்ல மனுஷனாக இருப்பீங்க. நல்ல மனைவி சொல்லுங்க. நல்ல மனிதனாக இருப்பீங்க, நல்ல கணவனாக இருப்பீங்க, நல்ல தகப்பனாக இருப்பீங்க, நல்ல கிறிஸ்தவனாக இருப்பீங்க, நல்ல ஊழியக்காரனாக இருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நல்ல பெண்ணாக இருப்பீங்க, நல்ல மகளாக இருப்பீங்க, நல்ல மனைவியாக இருப்பீங்க. those who are married நல்ல மனைவியாக இருப்பீங்க, நல்ல மாமியாராக இருப்பீங்க. நிறைய மாமியார் பத்திரக்காளி. நல்ல மாமியாராக இருப்பீங்க, நல்ல பாட்டியாக இருப்பீங்க, நல்ல கிறிஸ்தவளாக இருப்பீங்க, நல்ல அயலகத்தாளாக இருப்பீர்கள். ஆமீன். குட் உமன், குட் வைஃப், குட் மதர், குட் கிறிஸ்டியன், குட் நைபர். ஆமீன் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. தீர்க்காயுசோட இந்த ஆண்டு முழுவதும் சொல்லுங்க. தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை. ரொம்ப எளிமையான காரியம். என்ன செய்யணும்? தேடணும், அறிந்து கொள்ளணும், தேடணும், அவரை சேவிக்கணும். அது மட்டுமல்ல, அவர் தந்த மாதிரியை பின்பற்ற வேண்டும். அந்த வார்த்தை சொல்லுங்க. 19 28 19 28 19. இந்த மாதிரியின்படியே எனக்கு இந்த ஐயா ரொம்ப பிடிக்கும். இவர் R.S. டேனியல், இவங்க ரொம்ப சூப்பர். என்னடி பார்க்குறீங்க? அவர் மாதிரியை மாற்றவே இல்லை. தமிழ் புரியலையா? சில பேர் அன்னைக்கு வெண்வஸ்திரம் தரிச்சிருந்தாங்க, இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஜீன்ஸ் ஷர்ட்டும் போட்டுக்கிறார், கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறார், கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டுக்கிறார், இவ்வளோ பெரிய செயின் போட்டுக்கிறார். பாஸ்டர் தான். என்னையான்னு கேட்டேன். அன்றைக்கி ஸ்டேட்டஸ் வேறு, இன்றைக்கி ஸ்டேட்டஸ் வேறுன்றார். ஸ்டேட்டஸ் மாறலாம் சொல்லுங்கள். இதுதான் என் மாதிரி. ஒரு மாதிரி இல்லை, முன் மாதிரி சொல்கிறேன் இல்லை. அவர் எப்படிங்க? அவர் ஒரு மாதிரிங்க. அந்த அம்மா எப்படிங்க? அது ஒரு மாதிரிங்க. சொல்லுங்க சொல்லுங்கள். நாங்கள் எல்லாமே ஒரு மாதிரியாக இருப்போம். சத்தமாக சொல்லுங்கள். தயப்பா சொல்லுங்கள். உங்கள் முன்மாதிரியாக இருப்போம், உங்கள் மாதிரியே இருப்போம். அப்படியா? ஜிபா போட்டு சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. உங்கள் மாதிரியின்படியே இருப்போம். நீ சொல்லும் வழியில் நடப்பேன், நீ காட்டும் வழியில் சொல்லும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன். இந்த புதிய ஆண்டில் சொல்லுங்க, தேவன் கொடுத்த அந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. மாதிரி. நிறைய பேர் காசு வந்தோன்னு எல்லாம் போயிடுது இல்லை? நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு? காசு வந்து என்ன ஆயிடுது? காசு வந்த உடனே என்னடி பார்க்குறீங்க? ஒரே மேக்கப்பு, லிப்ஸ்டிக் தான். இதுக்கு ஒரு ஸ்டைலு, இதுக்கு ஒரு ஸ்டைலு, இதுக்கு ஒரு ஸ்டைலு, இதுக்கு ஒரு ஸ்டைலு, கைக்கு ஒரு, காலுக்கு ஒன்று. புரிய மாட்டேதில்ல? சொல்லுங்க. தேவன் தந்த மாதிரி எப்படி இருன்னு சொன்னார், அப்படியே இருப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு அவருடைய கரத்தால் எழுதி கொடுக்கப்பட்டது, இதையே நான் செய்வேன். ஐஸ்வர்யம், கனம், மேன்மை, நல்ல முடிவு இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தருவாராக. God bless you. ஆமென்.